Ephesians 1:4. According as he has chosen us in him before the foundation of the world, that we should be holy and pure, saints before him in love. மனிதனை குறித்து தேவனுடைய மனதில் இருந்ததான நோக்கத்தை இங்கே அப்போஸ்தலன் வெளிப்படுத்துகிறார். Here, Apostle reveals the purpose concerning man in the mind of God. முந்தின நித்தியத்திலே தேவன் என்னென்ன செய்தார் என்று கடந்த நாட்களில் நாம் படித்தோம். In the past days, we did consider what all the Lord did in the former eternity. மனுஷனுக்குள்ளே பாவம் பிரவேசித்து தேவனுக்கு அந்நியனாகி போனாலும் கூட தேவன் தொடர்ந்து அவனோடு இடப்பட்டு அவனுடைய ஆதி அனுபவத்துக்கு கொண்டு வரும்படிக்கு கிரியை செய்து கொண்டிருந்தார். Though man committed sin and went away from God, but God still loved him and tried him to come back to his early experience. அவனோட மனம் கெடுக்கப்பட்டதினாலே பாவம் பிரவேசித்தது என்று நாம் வாசித்தோம். We did read because his mind was corrupted, sin entered into him. கடைசியாக கர்த்தராகிய கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். Finally, Lord Jesus Christ came into this world. அவர் இந்த உலகத்துல வந்து மக்களுக்காக சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். He came into this world and offered his life for the people on the cross. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு அல்லாவிட்டால் ரட்சிப்பு கிடைக்கிறது. For them who believe on him, they get forgiveness of sin or salvation. கெடுக்கப்பட்ட மனம் திருப்பப்படாமல் போனால் அவன் ஆதி அனுபவத்துக்கு கொண்டு வரப்பட முடியாது. Unless the corrupted mind is restored, he cannot be brought back to the first experience. ஆனால் தான் இயேசு உங்கள் உலகத்துக்கு வந்தபோது மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார். Therefore, when Jesus Christ came into this world, he preached, repent. அப்போஸ்தலரும் கூட பேசும்போது மனம் திரும்புங்கள் என்று பேசினார். Even when the apostles spoke, they said, repent. பாவத்திலிருந்து முதலாவது மனுஷன் விடுவிக்கப்பட வேண்டும். First of all, man should be delivered from sin. அது எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நான் அன்றைக்கு படித்தோம். We did study how we can receive that. ரட்சிக்கப்பட்ட மனிதன் தேவசுத்தம் செய்யும்படிக்கு ஞானஸ்நானத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். The man who was saved to do the will of God, he must commit himself for baptism. ஞானஸ்நானம் தேவனுடைய கட்டளை. Baptism is the commandment of God. தேவனுடைய ஆலோசனை. It's the counsel of God. அதனால ஒவ்வொரு மனிதனும் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். Therefore, it is essential that every man should obey to that. மூன்றாவதாக தேவன் அப்படிப்பட்டவர்களை பரிசுத்தாவினால் நிரப்புகிறார் என்று நாம் படித்தோம். Thirdly, we studied such people are being filled by the Holy Spirit. பரிசுத்தாவிலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது. In the baptism of the Holy Spirit, the love of God is shed abroad in our hearts. அந்த அன்பு நமக்குள்ள பெருகி அந்த அன்பிலே நாம் வளர்ந்து அன்பிலே பூரணராய் மாற வேண்டும். That love should abound in us, and we must grow in that love, and in that love we must be perfected. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்திலே அவருடைய சரீரமாகிய சபையாக நாம் மாற்றப்படுகிறோம் என்று நாம் படித்தோம். Further, we studied in the baptism of the Holy Spirit, we become the body of his church. சபை தேவனுடைய மனசில் இருந்ததான நித்திய நோக்கம். Church was in the mind of God as an eternal plan. தனித்தனியாக ரட்சிக்கப்பட்டாலும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றாலும் சபையாக தேவ சமூகத்திலே நிறுத்தப்பட வேண்டியது அவசியம். Though individually we are saved and receive the Holy Spirit, but collectively we should be presented in the presence of God as a church of God. அதனால் தான் கருதறி இல்லாத மகிமை உள்ள சபையை தமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று வாசித்தோம். Therefore we read, in order to present a glorious church without spot or wrinkle, he sacrificed himself. அந்த மகிமை உள்ள சபையாக நாம் மாற்றப்படுவதற்கு சில காரியங்களை தேவன் ஒழுங்குபடுத்தினார் என்றும் அந்த ஒழுங்குக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும் என்றும் நான் உங்களுக்கு சொன்னேன். I further told you, for the glorious church, the Lord did make some order, and we have to live according to that order. அந்த சபையிலே 5 விதமான உத்தியோகஸ்தரை தேவன் நியமித்தார். And the Lord appointed 5 types of officers in the church. 8 விதமான ஊழியங்களை தேவன் ஏற்படுத்தினார். And the Lord made 8 types of ministries. 9 விதமான வரங்களை சபைக்கு கொடுத்தார். And the Lord gave 9 gifts to the church. அது மாத்திரமல்ல பூரணத்தின் உபதேசத்தையும் அவர் கொடுத்தார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். And I further told you, he gave the doctrine of perfection. பூரணத்தின் உபதேசத்துக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். It is essential every child of God should surrender himself for the gospel of perfection. அப்படிப்பட்டதான பூரணத்தின் உபதேசத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற தேவ ஜனங்கள் சரீர மீட்புக்காக தெய்வீக சுகத்தையும் தங்களுடைய சரீரத்திலே அனுபவிக்க வேண்டியதா இருக்கிறது. For the people who gave themselves for perfection,
For the redemption of the body, they must experience divine healing in their body. கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகராய் மாத்திரமல்ல நமக்கு பரிகாரியாகவும் கூட காணப்படுகிறார். Lord Jesus Christ, not only a savior, he is our healer too. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கிறிஸ்துவை இரட்சகராய் மாத்திரமல்ல பரிகாரியாகவும் அனுபவிக்க வேண்டியது அவசியம். Every child of God, not only as savior, but we'll have to experience him as our divine healer too. கர்த்தராகிய தேவனே உங்களுடைய பரிகாரியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு தெய்வீக சுகத்தை உங்களுடைய சரீரத்தில் அனுபவிப்பதினாலே உங்களுடைய சரீரம் மீட்கப்படுகிறதுக்கு தகுதியுடையதாக மாற்றப்படுகிறது. By accepting Lord Jesus Christ as your savior, when you offer your body for the divine healing, your body becomes worthy for to be caught up. மருந்தெடுக்கிற ஒரு சரீரம் மீட்கப்படாது. None of the bodies which take medicine will be redeemed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விசுவாசியாயிருந்தாலும் கூட மருந்தெடுப்பார்கள் என்றால் அவர்கள் மரித்தால் அவர்களுக்கு புதிய பூமி தான் உண்டு. Even though they are believers, if they take medicine, if they die, they have only a new year. அவர்கள் புதிய பூமியில தான் காணப்படுவார்கள். They will be found only in the new year. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். They might have been saved. நீ ஞானஸ்நானம் You எடுத்திருக்கலாம். might have taken baptism. பரிசுத்தாவி பெற்றிருக்கலாம். You might have received the Holy நீ Spirit. ஒழுங்காக ஆராதனைக்கு வந்திருக்கலாம். You might have come regularly to the தேவனுக்கு service. நீ நன்மைகளை செய்திருக்கலாம். You might have done good things for the poor. ஆனால் கர்த்தரை பரிகாரியாய் ஏற்றுக்கொண்டு அந்த வல்லமை உன்னுடைய சரீரத்தில் நீ அனுபவிக்காமல் போனால் உன்னுடைய சரீரம் மீட்கப்படாது, மர்வமாக்கப்படாது. Unless you accept the Lord as your savior and experience that power in your body, that body cannot be redeemed. தெய்வீக சுகத்தை உபதேசமாக படிப்பிக்கிறவர்கள் நாம் ஒரு கூட்டத்தார் மாத்திரம். We are the only group of people we teach as a doctrine the divine healing. மற்றவருடைய மத்தியிலேயும் கூட மருந்தெடுக்காமல் ஜீவிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் தெய்வீக சுகத்தை உபதேசமாய் படிப்பிக்கிறவர்கள் நாம் மாத்திரம். In the other groups also there are people who live without taking medicine, but we are the only group who teach divine healing as a doctrine. மூன்று விதமான சுகம் உண்டு. There are three types of healing. ஒன்று இயற்கை சுகம், One is natural, இரண்டாவது மருந்தினால சுகம், second through medicine, மூன்றாவது தெய்வீக சுகம். thirdly the divine healing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயற்கையினாலே சுகம் உண்டு. By nature you have healing. சில ஆட்கள் மருந்து எடுக்காமலே இயற்கையிலே காய்ச்சல் இல்லாம வந்தா மௌன மருந்து 2 நாள் 3 நாள்ல சுகம் அடைஞ்சிரும். For some people, when they get fever, they keep quiet. After 2-3 days, naturally they get healed. அதே வேளையிலே மருந்து எடுத்து சுகம் அடைகிறவர்கள் உண்டு. At the same time, there are people who administer medicine and get ஆனால் healed. தேவஜனமாகிய நமக்கோ தெய்வீக சுகத்தை தேவன் தந்திருக்கிறார். But to us, the people of God, the Lord has given us divine healing. எப்படி தெய்வீக சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன். I told you in what all ways you will have to experience divine healing. அப்படி தெய்வீக சுகத்தை அனுபவிப்பது மாத்திரமல்ல, Not only that you experience divine healing, அந்த சரீரமாகிய சபையானது வேறுபாட்டின் ஜீவியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நேற்று சொன்னேன். I told you yesterday, the body of the church should preserve the life of separation. அவர்களுக்கு கர்த்தருக்கென்று வேறு விரிக்கப்பட்ட ஜனம். They are the people who separated for the Lord. பழைய ஏற்பாட்டின் காலத்துல இஸ்ரவேலரை குறித்து நான் வாசிக்கிற வேளையில When we read about the people of Israel in the Old Testament அவர்களை time, குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் தனிமையாய் வாசம் பண்ணுகிற ஜனம். about them the Lord says, they are the people who dwell alone. பிலேயாம் அவர்களை சபிக்கும்படிக்கு பாலாக் அழைத்த உடனே When Balak called Elam to curse them, Balaam to curse them, அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினார். when he prayed unto the Lord revealed to him. தேவன் அவனுக்கு என்ன சொல்லுகிறார்? What the Lord says to him, அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தனிமையாக வாசம் பண்ணுகிற ஜனம். they are the people who are blessed by the Lord and they dwell alone. குன்றுகளில் நின்று நான் அவர்களை பார்க்கிறேன், அவர்கள் தனிமையாக வாசம் பண்ணுகிற ஜனம். I see them from the hills, they are the people who dwell alone. என்னாமத்தில் நாம் அதை படிக்கிறோம். We read that in the Numbers. அதுபோலவே நாம் வேறுபாட்டின் ஜீவியத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம். Therefore it is essential that we love to preserve the life of separation. 9 கூட்டத்தாரை விட்டு பிரிந்து ஜீவிக்க வேண்டும் என்று நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன். I told you yesterday, you will have to separate yourself from 9 groups of people and live. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படிப்பட்ட அனுபவத்திலே இருந்தால் மாத்திரம் போதாது. It is not enough if you are in that experience. ஆறாவதாக நாம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படுகிற இரட்சிப்பை அடைய வேண்டும் என்று சொன்னேன். I told you, sixthly, we will have to attain the salvation of perfect sanctification. தேவனுடைய சபையானது முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். The church of God should be entirely sanctified. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படாவிட்டால் சிங்காசனத்தை சுதந்திரிக்க முடியாது. Unless you are sanctified entirely, you cannot inherit the throne. அந்த ஸ்திரீ ஒரு சபை ஸ்திரீக்கு ஒப்பிட்டு அங்க பேசப்படுகிறது. The church is compared to a woman there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளை பெற்றாள் என்று வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். You read in Revelation 12th chapter that woman brought forth a male அவள் child. சூரியனை அணிந்திருந்தாள். She had put on the sun, அவளுடைய பாதத்தின் கீழ் சந்திரன் இருந்தது. and under her feet was the moon. 12 நட்சத்திரங்களுடைய ஒரு கிரீடத்தை அவள் தரித்திருந்தாள். She had put on a crown of 12 stars. அவள் புல்ல வரும்படிக்கு வருத்தப்பட்டு அலறினாள் என்று வாசிக்கிறோம். We read she travailed to bring forth a child. அவர் ஆண் பிள்ளை
பெற்றாள் என்றும் அது சிங்காசனத்தினிடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றும் படிக்கிறோம். And we read, she brought forth a male child and it was caught up to the throne. அது கர்த்தருடைய சபையை காட்டுகிறது. That shows the church of God. கர்த்தருடைய சபைக்கு அநேக நாமங்கள் உண்டு. There are many names for the church of the ஸ்திரீ Lord. என்று சொல்லப்படுகிறது, ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. It is called as woman, கன்னிகை என்று சொல்லப்படுகிறது, a virgin, புறா என்று சொல்லப்படுகிறது, dove, அது வாசஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. habitation. அநேக பேர்களாலே தேவனுடைய சபை அழைக்கப்படுகிறது. The church of God is called by many names. இந்த ஸ்திரீயை குறித்து நான் வாசிக்கிற வேளையிலே அது வானத்திலே ஒரு அடையாளமாக காணப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. When we read about this woman, she is found as a sign in the heaven. நான் காலையில் உங்களுக்கு சொன்னேன் அது கர்த்தருடைய சபையை காட்டுகிறது. I told you this morning that shows the church of God. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தான் சிங்காசனத்தினிடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். Only the people of God who are totally sanctified will be caught up to the throne of God. அதுதான் கடைசி ரட்சிப்பு. That is the last salvation. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம் People who are entirely sanctified, கடைசி ரட்சிப்பை சுதந்திரிக்கிறார்கள். they inherit the last salvation. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 Peter 1st chapter the 5th verse. கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக For the inheritance which is for the last days, சரீர மீட்பு, the redemption of the body. எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது நம்முடைய சரீரம் மீட்கப்பட வேண்டும். When the trumpet is blown, our body should be redeemed. கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். The Lord will come from the heaven with the archangel and with a shout of joy. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள், பின்பு ஜீவனோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். Then who are dead in Christ shall பிள்ளைகள் rise எழும்பி up. நடக்க கூடாது. The one who are dead in Christ will rise up first, and the ones who are alive shall be caught up with Christ. கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய வருகையில நடக்கிற ரெண்டு காரியங்களை குறித்து அப்போஸ்தலன் பேசுகிறார். Apostle speaks about the two things which are taking place in the coming of the Lord. அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு அதுக்கு ஒரு கவலையும் கிடையாது, எல்லாம் பார்த்துட்டே இருக்குதுங்க, அதுக்கு நடந்துட்டு இருக்கு. The children are at disturbance there. Please take care of them. எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க தெரியுமா? You know how many are complaining? ஒன்றுமே கேட்க விடுறது இல்லை. They don't allow us to listen to anything. என்னத்துக்கு இந்த பிள்ளைகளை கொண்டு வரணும்? Why should you come with the children? உங்க பிள்ளைகளை உங்க பக்கத்துல உட்கார வைங்களேன். Make your children to be seated close to you. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அது குறித்து ஒரு கவலையும் கிடையாது. Sunday school teachers are not at all bothered about that. என்ன சொன்னாலும் அந்த டீச்சர்ஸ்க்கு ஒரு உணர்வு இல்லை, அதுதான் எனக்கு. Whatever you say, the teachers don't have any realization. தொந்தரவு செய்யாதீங்க. Please don't give trouble. இங்க நாம் என்ன வாசிக்கிறோம்? What do we read here? கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். The Lord will come with the trumpet and with the shout of archangel. மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள். Then those who are dead in Christ shall rise up alive first. பின்பு ஜீவனோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படும். சிரிக்கிறாங்க டீச்சர் மாதிரி. Then who are alive will be caught up. உங்களுக்கு இதை குறித்து ஒரு கவலையும் இல்லை, அதுதான் எனக்கு வருத்தம். I am really worried because you have no botheration at all about this. என்னத்துக்கு அப்படி எழுப்பி நடக்க விடணும்? Why do you allow the children to walk up? ஒராளை பின்னாலே உட்கார்ந்து எல்லாத்தையும் பின்னாலே தள்ளி வைங்களேன். Someone please be seated at the back and please make the children to calmly quiet. Sit down. கர்த்தருடைய வருகையிலே ரெண்டு காரியங்கள் நடைபெறும். There two things will take place in the coming of the Lord. அதான் கடைசி ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. That is known as கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவபலத்திலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு என்று சொல்றார். There he says for the salvation of the last days, the one who are kept by the power of God. கர்த்தருடைய தேவ ஜனங்கள் விசுவாசத்தை கொண்டு தேவபலத்திலே காக்கப்படவும். People of God by faith in the strength of God should be kept. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள் தேவபலத்திலே காக்கப்படாமல் போனால் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. People who are totally sanctified, if they are not kept by the power of God, they cannot attain that redemption. கர்த்தருடைய வரியில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா? Will everyone be caught up in the coming of the Lord? கர்த்தருடைய வரியில போற மனுஷனோட தகுதி என்ன? What is the worthiness of the man who goes in the coming of the Lord? எல்லா பெந்தேகோஸ்தலரும் கர்த்தருடைய வரியில எடுத்துக்கொள்ளப்படுமா? Will all the Pentecostal people will be caught up in the coming of the Lord? இது ஒரு பெரிய கேள்வி. This is a big question. நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். We have received the Holy Spirit. நாங்கள் தேவனுடைய சரீரமாகிய சபையா இருக்கிறோம். We are the body, the church of the Christ. ஆனபடியினாலே நாங்கள் கர்த்தருடைய வரியில எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று அவர்கள் பேசுகிறது உண்டு. Therefore they speak, we will be caught up in the coming of the Lord. அதை குறித்து இந்த நாட்களில் நான் உங்களுக்கு திட்டவட்டமாக சொன்னேன். I told you very clearly about that in these days. அப்போஸ்தல பிரதிஷ்டையுடைய ஊழியக்காரர் மாத்திரம்தான் தேவனுடைய ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த முடியும். Only the people with apostolic consecration prepare the church for the coming of the Lord. ஒரு சாதாரண ஊழியக்காரன் கர்த்தருடைய ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த முடியாது. An ordinary worker cannot prepare the church for the coming of the Lord. கர்த்தருடைய வருகை நாளிலே அப்படிப்பட்டவர்கள் கைவிடப்பட்டு
தள்ளப்படுவார்கள். On the day of the coming of the Lord, such people will be let down. இந்த அப்போஸ்தல ஐக்கியத்தில் இருக்கிற ஜனங்கட மத்தியிலேயும் கூட In the midst of the people who are in the apostolic fellowship, முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படாத ஜனங்கள் கைவிடப்படுவார்கள். people who are not entirely sanctified will be let down. ஆனால் தான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். Therefore, you read in Revelation the 12th அந்த chapter, ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால் அது சிங்காசனத்தினிடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. and she brought forth a male child, and the child was caught up to heaven. ஸ்திரீ வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். And the women ran away to the wilderness. ஸ்திரீ எடுத்துக்கொள்ளப்படவில்லை. No, the woman was not taken up. அவள் பெற்றதான அந்த ஆண் பிள்ளை மாத்திரம் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. Only the male child she begat, that was taken up. ஆண் பிள்ளை என்னத்தை வெளிப்படுத்துறது? What the male child reveals? ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்கள், The overcoming saints. தேவனுடைய சபையிலே ஜெயஜீவன் செய்தவர்கள், People of God who lived a victorious life in the church of உண்மையான God, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நிலைத்திருந்து having abided in the doctrine of the two apostles, முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு having been entirely தேவ sanctified, பலத்திலே காக்கப்பட்டதான தேவனுடைய ஜனம், who are kept by the power of God. அவர்கள் மாத்திரம் தான் ஜெயம் கொண்டவர்களாய் எடுத்துக்கொள்ளப்படும். Only they will be caught up as overcomers. மற்றவர்கள் எல்லாரும் கைவிடப்படுவார்கள். The rest of the people will be let down. அதனால் தான் ஸ்திரீ எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்று படிக்கிறோம். Therefore, we read the woman was not taken up. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது When we read Revelation 12:6, ஸ்திரீ வனாந்திரத்துக்கு ஓடி போனார். there the women fled into the wilderness. ஸ்திரீ வனாந்திரத்துக்கு ஓடி போனார். And the women fled into the wilderness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவது கர்த்தருடைய வருகை. First of all, the coming of the Lord. விசுவாசத்தை கொண்டு தேவபலத்திலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. To an inheritance incorruptible and defiled is kept, who are kept by the power of God. நீ சிங்காசனத்துக்கு தகுதி உள்ளவனாய் மாற வேண்டும். You will have to become worthy for the throne. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என் சிங்காசனத்துக்கு உட்கார அருள் செய்வேன் என்று இயேசு சொன்னார். Jesus said, "He that overcometh, I will make him to be seated with me in the throne." சபையிலே ஜெயஜீவன் செய்த பரிசுத்தவான்கள் சிங்காசனத்தினிடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். The saints who did an overcoming life in the church will be caught up to the throne. கர்த்தருடைய வருகைதான் நம்முடைய ஜீவியத்தோட நோக்கம். The purpose of our life is the coming of the Lord. கர்த்தர் நம்மை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. There is a purpose why the Lord saved அவருடைய us. சிங்காசனத்துக்கு நாம் தகுதியுடைய மனுஷராய் மாற வேண்டும். We must become worthy of his throne. அவர் வெளிப்படும் போது அவருடைய சன்னிதானத்தில் நாம் நிறுத்தப்பட வேண்டும். When he appears, we must be placed in his presence. அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Therefore, beloved child of உன்னுடைய God, ஜீவியத்தை கர்த்தருடைய நாளுக்காக நீ ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். you will have to prepare your life for the coming of the Lord. நீ முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு வாஞ்சித்து நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். You will have to desire and submit yourself for entire எத்தனையோ sanctification. தேவஜனங்கள் தங்களை பரிசுத்தமாக்குறது குறித்து கவலையினமா இருக்கிறார்கள். Many people of God are careless about their நீ sanctification. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படாம போனால் கடைசி ரட்சிப்பை நீ சுதந்திரிக்க முடியாது. Unless you are entirely sanctified, you cannot inherit the lost ஆனால் salvation. தான் வெளிப்படுத்தி 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், Therefore, we read in Revelation the 22nd. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். He that is holy, let him be holy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்மை நாம் பரிசுத்தமாக்க வேண்டும். We'll have to sanctify ourselves. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். He that is holy, let him be holy. பரிசுத்தவான்கள் தங்களை சுத்திகரிக்கிறார்கள். The saints are sanctifying themselves. பரிசுத்தவான்கள் தங்களை பரிசுத்தமாக்குகிறார்கள். The saints are sanctifying themselves. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. Without holiness, no man can see God. நான் சபையில் இருந்தேனால கர்த்தரை தரிசிக்க முடியாது. Because I am in a church, I cannot see the நான் Lord. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டதினால மாத்திரம்தான் கர்த்தரை தரிசிக்க முடியும். Only by the entire sanctification you can meet the Lord. அதனால் இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? Therefore, what we must do in these days, நம்முடைய ஜீவியத்தை நாம் பரிசுத்தமாக்க வேண்டும். we'll have to sanctify our life. கர்த்தரை சந்திக்க கூடிய ஒரு பரிசுத்தம் உடையவர்களாக நாம் ஒவ்வொருத்தரும் மாற வேண்டும். Every one of us should change with the sanctification to meet the Lord. ஏதோ சில ஆவிக்குரிய அனுபவங்களை அடைந்ததில் நீங்கள் திருப்தி அடைய வேண்டாம். Don't be complacent because you have attained some spiritual அநேக experience. ஜீவியத்தில் இருக்கிற தோல்வி என்ன? What is the failure in the life of many? அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே திருப்தி அடைந்து விட்டார்கள். They are satisfied in the spiritual life. கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவரை சந்திக்க கூடிய ஒரு பரிசுத்தமுடையவனாய் நீ மாற வேண்டும். Child of God, you must have the holiness to meet him. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று படிக்கிறோம். We read, prepare to meet thy உன் God. தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொன்னால் என்ன? What does it mean, prepare to meet thy உன்னை God? முற்றிலும் பரிசுத்தமாக்கிக்கொள். You will have to sanctify yourself entirely. பரிசுத்தத்துக்கு கன்னியமானவளை நீ விட்டு விலக வேண்டும். You will have to issue from the things which are alien to holiness. பொல்லாங்காய் தோன்றுதலை விட்டு விலகு என்று படிக்கிறோம். There we read, issue from the appearance of உன்னுடைய wickedness. ஜீவியத்தில் நீ ஒரு பெரிய கடமையுடையவனாய் காணப்படுகிறாய். You have a great responsibility in your life. உன்னுடைய கடமை என்ன? What is your உன் responsibility? தேவனை சந்திக்கிறதுக்கு உன்னை பரிசுத்தமாக்க வேண்டும். You will have to sanctify yourself to meet your உன்னை God. ஆயத்தப்படுத்த வேண்டும். You will have to prepare yourself. அப்பொழுதுதான் எக்கால சத்தம் துரிக்கும் பொழுது மர்வமாக்கப்படும். Only then when the trumpet is sounded, you will be இரண்டு translated. பேர் படுக்கையில் இருந்தார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். Two were in the bed, one was taken up. ரெண்டு பேர் வயலில் இருந்தார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். Two were in the fields, one was taken up. ரெண்டு பேர் ஏந்திரம் அரைத்து கொண்டிருந்தார்கள், ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்பட்டான். Two were grinding and one was caught up. அது என்னத்தை வெளிப்படுத்துறது? What again that reveals? எந்த
எந்த நேரத்திலேயும் கிறிஸ்து வெளிப்படுவார். At any time Christ will நீ appear. தூங்குற வேளையில அவர் ஒருவேளை வெளிப்படக்கூடும். Sometimes while you are asleep he may நீ வேலை appear. செய்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை வெளிப்படக்கூடும். Sometimes while you are working he may appear. கர்த்தர் எந்த நேரத்தில் வந்தாலும் அவரை சந்திக்க நீ ஆயத்தமா இருக்க At வேண்டும். any time if the Lord comes you must be prepared to meet him. ரெண்டு பேர் படுக்கையில் இருந்தார்கள். The two were in the bed. ஒரு ஆடு இழுத்து கொள்ளப்பட்டது. One was caught up. காரணம் என்ன? What is the அவன் reason? முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்தை உடையவனாய் காணப்பட்டான். Because he had the experience of total sanctification. தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமனில காணப்பட்டது. He had the holiness to meet the God. அதே வேளையில மற்றவனில் எந்த பரிசுத்தம் At the காணப்படவில்லை. same time the other person did not have that அவனும் holiness. தேவனுடைய பிள்ளைதான். He is also a child of அவனும் God. சுவிசேஷம் கேட்டவன் தான். He heard the gospel. அவனும் கர்த்தருக்காக ஜீவித்தவன் தான். He also lived for the Lord. ஆனால் தன்னுடைய ஜீவியத்தை ஆயத்தப்படுத்துவதிலே கவலையீனமாய் காணப்பட்டான். They were found to be careless in preparing their lives. அவன் வசனத்தை கேட்டாலும் அதன்படி ஜீவிக்கவில்லை. Though he heard the word, he did not live accordingly. ஆனபடியால் தான் கர்த்தராகிய கிறிஸ்து என்ன சொன்னார்? Therefore, what Lord Jesus நான் Christ said, சொல்லுகிற இந்த வசனத்தின்படி கேட்டு அதன்படி செய்கிற மனுஷன் the man who listens to my word and lives accordingly, கற்பாரின் மேல் கட்டடத்தை கட்டின மனுஷனை போல் இருப்பான். he shall be a man who has put up his building upon the rock. நான் சொல்லியும் கேட்காமல் போற மனுஷன் But the man who does not listen to me, மணலின் மேல் கட்டடம் கட்டினவனை போல் இருப்பான். he shall be a man put up his building on the sand. ரெண்டு பேரை அங்கே குறிப்பிட்டு பேசுகிறான். He speaks about two people there. நான் சொன்ன வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ He that doeth according to my word, கற்பாரின் மேல் கட்டப்பட்ட கட்டடம் போல. he shall be a building upon the rock. வெள்ளம் வந்தது, Yes, the floods came, காற்றதின் மேல் அடித்தது, the winds blew ஆனால் there. அது விழவில்லை. No, it did not fall. ஆனால் மற்ற கட்டடத்தின் மேலோ But on the other building, அது வெள்ளம் வந்தது, the floods came, காற்றடித்தது, the winds அது blew. விழுந்து முற்றிலுமா அழிந்து போன என்று படிக்கிறோம். We read it fell and it was totally destroyed. கர்த்தருடைய வசனத்தை நீ கேட்கிறாய், You are hearing the word of God. ஆனால் அதன்படி நீ ஜீவிக்கிறாயா? But do you live according to that? அந்த வசனத்தை உனக்கு முன்பாக வைத்து கொண்டு நீ உன்னை சுத்திகரிக்கிறாயா? Keeping that word before you, do you sanctify நான் சொன்ன yourself? வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன், He that doeth according to the word is said by me. நான் சொன்ன வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன். The one who does not do according to my word. ரெண்டு கூட்டத்தாரும் சபையிலே தான் காணப்படுகிறார்கள். Both the groups are found in the church. ஒரு கூட்டத்தார் வசனத்தின்படி செய்கிறார்கள், ஜீவிக்கிறார்கள். One group do according to the word and live according to the ஒரு word. கூட்டத்தார் வசனத்தை கேட்டாலும் அதன்படி செய்கிறதில்லை. One group of people, though they hear the word, they don't கர்த்தருடைய live பிள்ளையே, நீ according. எந்த கூட்டத்திலே காணப்படுகிறாய்? Child of God, in which group you நீ are? ஒருவேளை சபையில் இருக்கலாம், Sometimes you may be in the கர்த்தருடைய church. சபையில கொண்டு வந்திருக்கலாம். The Lord might have brought you to the ஆனால் church. நீ எந்த கூட்டத்திலே But காணப்படுகிறாய்? in which group you are? தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவருடைய கூட்டத்திலே காணப்படுகிறாயா? Are you in the group who hears the word of God and do accordingly? கர்த்தருக்கு தந்த வெளிச்சத்தின்படி நான் ஜீவிக்கிறேன். I live according to the light the Lord has given ரெண்டு me. பேர் படுக்கையில் இருந்தார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். Two were in the bed, one was caught up. அவன் தேவனுடைய வசனத்தின்படி தன்னை சுத்திகரித்துக் கொண்ட மனுஷன். He is the man who purified himself according to the word of God. தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்த மனுஷன். He is the man who heard the word of God and walked accordingly. தன்னை தானே பரிசுத்தமாக்கிக் கொண்டு கர்த்தருக்காக காத்துக் கொண்டிருந்த மனுஷன். He is the man who sanctified himself and waited for the Lord. கால சத்தம் துணித்தவுடனே அவன் மர்வமாக்கப்பட்டான். When the trumpet was blown, he was translated. மற்றவனோ கைவிடப்பட்டான். The other one was let down. காலையில் அவன் எழும்பி பால் வாங்க போயிருப்பான் ஒருவேளை. Probably he must have gone to buy milk next இந்த day. இயேசு வந்தவனுக்கு தெரியாது. Because he does not know when Jesus பால் came. கடையில போனா பால் கொடுக்க மாட்டேன்றான் அவன். When he went to the milk shop, the milkman is refusing to give என்ன? milk. Why? நேற்று இரவிலே அரசாங்கம் மாறிச்சு. Because last night the government is changed. 666 முத்திரை எங்கன்னு அவன் கேட்கிறான். He is asking where is 666? அப்பதான் இவர் யோசிக்கிறாரு, என்னடா இது? Only then he is thinking what's நான் happening. இப்பதானே படுக்கையில் எழும்பினேன். I only got up from the bed now. இதுக்குள்ள என்ன நடந்தது? Within this time what happened? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உன்னோட ஜீவியத்தில் அப்படி சம்பவிக்க கூடாது. It should not happen in your life like that. இனியாத நேரத்தில் மனுஷகுமாரன் வெளிப்படுவார். At an appointed time, unappointed time, the Son of Man கடைசி will. ரட்சிப்புக்காக நாம் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். We'll have to wait for the Lord's salvation. எபிரேயர் 1:28 வாசிக்கும் பொழுது When we read Hebrews 9:28, நமக்காக ஆவலோட காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படிக்கு அவர் வரப்போகிறார். He is going to come for the people who are waiting for His coming. தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? What the people of God should do, பாவம் இல்லாமல் ஆவலோட காத்து கொண்டிருக்க வேண்டும். without sin, they will have to ardently wait. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நமக்காக பாவம் இல்லாமல் ஆவலோட காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படிக்கு இரண்டாம் தரம் தரிசனமாவார். And to them that look for Him shall appear the second time without sin unto salvation. தமிழ் மொழிபெயர்ப்பில் தவறாத்தான் காணப்படுகிறது. In the Tamil translation, it's wrong. நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படிக்கு பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று எழுதியிருக்கு. It is written there, for them who are waiting for Him, He shall appear to them without sin. அப்ப இயேசுவில பாவமா இருக்கிறது? Then just Jesus has sinned? இல்ல. No. அப்படி அல்ல. அதனோட No. அந்த சரியான மொழிபெயர்ப்பு, No, the right translation is, பாவம் இல்லாமல் ஆவலோட காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படிக்கு தரிசனமாவார். for them who are waiting without sin,
For them he will appear to give salvation. தேவனுடைய ஜனங்கள் பாவம் இல்லாத ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். People of God should lead a life without sin. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு, After your salvation, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, after your baptism, பரிசுத்தாவி பெற்ற பிறகு, after taking over the baptism, அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலே கொண்டு வரப்பட்ட பிறகு, after being brought into the apostolic அப்போஸ்தல fellowship, உபதேசத்திலே நிலைத்திருந்து, having abide in the apostolic doctrine, தெய்வீக சுகத்தை அனுபவித்து, having experienced divine healing, முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு, having entirely உங்கள் sanctified, ரட்சிப்புக்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். you will have to wait for your அப்பொழுது salvation. கால சத்தம் துணிக்கும், Then the trumpet will be blown, மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள். the dead shall rise up alive. ரெண்டு காரியம் நடைபெறப் போகிறது. Two things are going to take place. மரித்தோர் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள். The dead shall rise up alive first. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? What sort of people they அவர்கள் are? பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். They are perfected saints, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரட்சிக்கப்பட்டு மரித்தவர்கள் அல்ல, not the people who are saved and died. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று அப்போஸ்தல உபதேசத்தில் நிலைத்திருந்து பரிசுத்தமாக்கப்பட்டு மரித்த பரிசுத்தவான்கள். Only the saints who are saved, who have taken baptism, who are sanctified, and who are dead in Christ. பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். Perfected saints of God. முதலாவது அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். First of all, they will rise up alive பின்பு first. ஜீவனோடு இருக்கிற நாம் மர்வமாக்கப்படுவோம். Then who are alive shall be உன்னுடைய translated. சரீரம் மர்வமாக்கப்படும். Your body will be கடைசி translated. ரட்சிப்பை நீ சுதந்திரிக்க போகிறாய். You are going to inherit the lost salvation. கர்த்தருடைய கர்த்தருடைய வருகை நாள் மிகவும் நெருங்கி இருக்கிறது. Child of God, the coming of the Lord is very close. இனியாத நேரத்தில் மனுஷகுமாரன் உன்னை சந்திக்கும்படிக்கு வருவார். At an unappointed time, the Son of God, man, will come to நீ meet you. அதுக்காக உன்னுடைய ஜீவியத்தை ஆயத்தப்படுத்துகிறாயா? Are you preparing your life for that? தேவனுடைய ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். People of God are preparing themselves. தேவனுடைய சபையிலே கர்த்தர் பரிசுத்தமான வேலை செய்து கொண்டிருக்கிறார். The Lord is doing the work of sanctification in the church of நீ God. அதுக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். For that you will have to totally surrender yourself. பரிசுத்தமாதலுக்கு ரெண்டு பகுதி உண்டு. There are two sides for ஒன்று sanctification. உன்னுடைய பகுதியில நீ செய்ய வேண்டிய One வேலை. you will have to do on your side. இரண்டாவது தேவனுடைய பகுதியில. Secondly, on the side of God, what God should நீ do. உன்னுடைய வேலையை செய்யாமல் போனால் தேவன் உன்னை பரிசுத்தமாக்க முடியாது. Unless you do your job, God cannot sanctify you. தேவன் சர்வ வல்லமையுள்ளவராய் இருந்தாலும் கூட Though God is almighty, மனுஷன் தன்னை ஒப்பு கொடுக்காவிட்டால் தேவன் கிரியை செய்ய முடியாது. unless man yields himself, God cannot work. அதனால் தான் ரெண்டு காரியத்தை நாம் படிக்கிறோம். Therefore, we study two things. முதலாவது Then. தெசலோனிக்கர் 5:22 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது When we read 1 Thessalonians 5th chapter verses 22 and நாம் செய்ய வேண்டிய காரியத்தை முதலாவது சொல்லுகிறார். 20, what we should do, he tells it first. பொல்லாங்காய் தோன்றுவர்களை விட்டு விலகுங்கள். Abstain from all appearance of evil. அது யார் செய்ய வேண்டிய வேலை? Who should do that? நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. You must do that. உங்களுடைய ஜீவியத்தில் என்னென்ன பரிசுத்தத்துக்கு அந்நியமானவர்கள் இருக்கிறதோ அவங்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும். What all things are strange in your life against holiness, you will have to eschew from that. அதனால் தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் அவர்களோடு பேசின போது Therefore, when the Lord spoke to them in the Old Testament நீங்கள் time, உங்களை பரிசுத்தமாக்கி பரிசுத்தராயிருங்கள். you sanctify yourself and be holy. நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். I am the Lord who sanctifieth you. லேவியராம் 20 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது When we read Leviticus 20th chapter the 7th verse, நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி பரிசுத்தராயிருங்கள். you sanctify yourself and be holy. நீங்களும் நீங்களும் உங்களை பரிசுத்தம் பண்ணி பரிசுத்தராயிருங்கள். You sanctify yourself and be holy. அதே காரியம் தான் தெசலோனிக்கர்ல நீங்கள் வாசிக்க At the கேட்டீர்கள். same time we heard in Thessalonians. நம்முடைய பகுதியில நாம் செய்ய வேண்டும். We'll have to do it on our side. நாம் நம்ம எப்படி பரிசுத்தமாக்குறது? How do we sanctify ourselves? பொல்லாங்காய் தோன்றுவர்களை விட்டு விலகு. Abstain from all appearance of evil. எனக்கு தெரிகிறது இது பரிசுத்தத்துக்கு அந்நியமானது என்று. I know this is strange to the holiness. இது ஆவிக்குரிய காரியம் அல்ல என்று எனக்கு தெரியுது. I know this is not a spiritual thing. நான் என்ன செய்ய வேண்டும்? What I must do? அதை விட்டு என்ன விலக்கிக் கொள்ளும். I'll have to issue from that. என்ன நான் பரிசுத்தமாக்க வேண்டும். I'll have to sanctify myself. அது என்னிலே நான் செய்ய வேண்டிய வேலை. That is the work I must do in me. இரண்டாவது கர்த்தர் அவர்களுக்கு என்ன சொல்கிறார்? Secondly, what the Lord says to நான் them, உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். I am the Lord who sanctify you. சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் உங்களை பரிசுத்தம் செய்வாராக. And the very God of peace sanctify you wholly. நம்முடைய பகுதியிலே நாம் நம்மை பரிசுத்தராக்கும் பொழுது When we sanctify ourselves on our side, நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். our God will sanctify us. எப்படியும் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்தை நீ அடையத்தான் வேண்டும். Some or other you will have to attain the experience of having only sanctified. அப்பொழுது மாத்திரம்தான் எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படும். Only then when the trumpet is blown, you will be caught up. நமக்காக பாவம் இல்லாமல் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படிக்கு அவர் தரிசனமாக போகிறார். He is going to appear
for the people without sin second time for them. அருமையான கர்த்தருடைய ஜனமே, Beloved people of God, கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். we'll have to be caught up in the coming of the Lord. கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படாமல் போனால் நிர்பந்தமான நிலவரத்துக்கு நாம் போக வேண்டி If we are not caught up in the coming of the Lord, we will be in a miserable state. சிலர் என்ன யோசிக்கிறார்கள்? What some are thinking, கர்த்தருடைய வருகையிலே போகாவிட்டால் இரத்த சாட்சியா மரித்துக் கொள்ளலாம். even if you don't go in the coming of the Lord, we can die as martyrs. உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியா மரிக்கணும் என்று சொல்கிறது சாதாரண காரியம் அல்ல. It is not an easy thing to say that to die as martyrs இந்த during கிருபையின் tribulation. காலத்தில் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறது உனக்கு கடினமாய் காணப்படுமானா, If it is hard for you to live a holy life in this during the dispensation of grace, உபத்திரவத்தின் காலத்தில் நீ எப்படி இரத்த சாட்சியாய் மரிக்க முடியும்? how can you die as a martyr during இப்பொழுது tribulation? உன்னுடைய ஜீவியத்துக்கு தேவையான கிருபை அவர் தந்து கொண்டிருக்கிறார். Now he is giving you the grace required for your life. என் கிருபை உனக்கு போதும் என்று அவர் சொல்லுகிறார். He says, my grace is sufficient for இப்பொழுது thee. அவருடைய வசனத்தின்படி ஜீவிக்கிறது உனக்கு கடினமாய் காணப்படுமானா, If it is hard for you to live according to his word now, எப்படி உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாய் நீ மரிக்க முடியும்? how can you die as a martyr during tribulation? அதுபடியால் உபத்திரவ காலத்துக்கு போற பேச்சை விட்டுடுங்க. Therefore give up the talk of going to the tribulation. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. சிலருக்கு அல்லேலூயா வரதில்லை, பயமா இருக்கு கர்த்தருடைய வருகை என்றா. Some are not even shouting hallelujah. They are frightened of the coming of the Lord. நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? Will I be caught up? இந்த நாட்கள்ல பைபிள் ஸ்டடி நான் கேட்டுக்கொண்டே இருந்து அதுக்குரிய தகுதி என்னிடத்தில் இருக்கிறதா? I have been listening to the Bible studies in these days. Do I have the worthiness for நான் that? முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட இடத்துல காணப்படுகிறேனா? Am I found in the place where I am entirely sanctified? கர்த்தருடைய வருகைக்காக என்னோட ஜீவியத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேனா? Am I preparing my life for the coming of the கர்த்தருடைய Lord? பிள்ளை, இந்நாள் வரைக்கும் நீ ஒருவேளை ஆயத்தப்படுத்தாமல் இருக்கலாம். Sometimes, child of God, you may not have prepared yourself. இந்த இரவிலே நீ ஒரு தீர்மானம் செய்வாயா? Tonight, make a decision. எப்படியானும் கர்த்தருடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படும். Some or other, I'll be caught up in the coming of the Lord. அதுக்காக நான் என்னை பரிசுத்தமாக்க For வேண்டும். that, I must sanctify myself. பொல்லாங்காய் தோன்றுகிறவர்களை நான் விட்டு விலகுவேன். I will abstain from all appearance of evil. பரிசுத்தத்துக்கு அந்நியமானவர்களை நான் விட்டு விடுவேன். I will give up everything which is strange to holiness. பிசாசு விடாது. Devil will not permit. அவன் என்ன சொல்றான்? What he will say? அரே, இதெல்லாம் விட்டா எப்படிப்பா உலகத்துல ஜீவிக்கிறது? If you give up all these things, how to live in the world? நீங்கள் உலகத்துல தானே ஜீவிக்கிறீங்க. You are living in the world. இதெல்லாம் விட்டுட்டு ஜீவிக்க முடியுமா? Is it possible for you to live this and live? உலகத்தில் இல்லாம பரலோகத்தில் இருந்தவங்களுக்கு அந்த நிருபம் எழுதி இருக்கு. Has he written this epistle for the people in heaven or for the உலகத்தில் people who are living? ஜீவித்த தேவஜனங்களுக்கு தான் தேவனுடைய வசனம் எழுதி இருக்கு. Only for the people who are living in the world, the word of God is written. அப்படிப்பட்ட ஜீவியம் செய்த பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். There were saints who led that life. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அப்படி ஜீவித்த பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். There were saints who lived in every century like இந்த that. கடைசி காலத்தில் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். In these last days, the Lord has revealed to us. ஆனபடியினால் இந்த சத்தியத்தின்படி நாம் ஜீவித்து நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும். Therefore, we must live according to this truth and sanctify கர்த்தருடைய ourselves. வருகைக்காக ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? Are you anxiously waiting for the coming of the Lord? நமக்காக பாவம் இல்லாமல் ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படிக்கு வரப்போகிறார். He is going to come for them who are waiting ardently to give them salvation. அந்த சிந்தை உன்னோட மனதில் இருக்கிறதா? Do you have that mind in your mind? அந்த நம்பிக்கையோட நீ ஜீவிக்கிறாயா? Are you living with that hope? கர்த்தருடைய வருகை நம்பிக்கையால நம்முடைய மனசு மூடப்பட்டிருக்க வேண்டும். Our mind should be covered with the coming of the Lord Jesus அதனால்தான் Christ. நம்பிக்கையில சந்தோஷப்படுங்கள் என்று படிக்கிறோம். Therefore we read, rejoice in hope. கர்த்தருடைய வருகை நினைத்து 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 சந்தோஷப்படுகிறோம். We think about the coming of the Lord again and again and நமக்கு again and உலகத்தில் rejoice. உபத்திரவம் உண்டு. We have tribulation in the world. நமக்கு உலகத்துல பலவிதமான கஷ்டங்கள் உண்டு. We have many sufferings in the world. பலவிதமான போராட்டங்கள் உண்டு. We have diverse sufferings. பலவிதமான சோதனைகள் உண்டு. We have diverse அவரோட trials. மத்தியில நம்பிக்கையில சந்தோஷப்பட்டு கொண்டு ஜீவிக்கிறோம். In the midst of that, in the hope, we are rejoicing. என்னோட கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. My tears are going to wipe என்னோட out. ரட்சகர் வெளிப்பட போகிறார். My Savior is going அவரை to நான் appear. முகாமுகமாய் தரிசிக்க I am போகிறேன். going to see him face to face. ஹல்லேலூயா. அதுதான் எங்களுடைய வாரத்தோடும் பிரதான தூதனோட சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். The Lord will come with the shout of the angel, with the archangel, and he will come from heaven. கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள். Ye that are dead in Christ shall rise up alive எங்கள் first. ஜீவனோடு இருக்கிற நாம் மர்வமாக்கப்படுவோம். Then who are alive shall be translated. அதுதான் நடக்க போற சங்கதி. That's what going to happen. அதுக்காகத்தான் பாடுபடுகிறோம். For that we are suffering. அதுக்காகத்தான் கஷ்டப்படுகிறீர்கள். For that you are suffering. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாக போறது. There is going to be an end for everything. எங்கட கண்ணீர் துடைக்கப்பட Our போறது. tears are going to be wiped. எங்கட பாடுகளுக்கு முடிவு உண்டாக போறது. There is going to be an end for our எங்கட suffering. வேதனைக்கு முடிவு உண்டாக There is போறது. going to be an end for our pain. இயேசுவை முகாமுகமாய் தரிசிக்கிற நாள். The day where we are going to meet Jesus face to face. யாரோ அன்னைக்கு பிரசங்கம் பண்ணாலும் இயேசுவுக்கு ரகசிய வருகை இல்லையா?
Somebody preached the other day, it seems Jesus has no secret coming. பகிரங்கமான வருகைதான் இருக்குது. He will have open coming. அப்படியான ரெண்டு பேர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்ப ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல வர்றது. If that is so, two will be in bed, one will be caught up, one will be bed. If he is coming openly, both of them must have known that. அவர் சொன்னார் திருடனை போல நான் வருவேன் என்று. He said, I will come like a thief. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. திருடனை போல வருவேன் என்று சொன்னா பகிரங்கமா வருதுன்ற அர்த்தம். திருடன் சொல்லிட்டா வர்றான். Is it to say the thief is coming openly? Will he say that I am coming and come? காரணம் என்ன தெரியுமா? What is the reason, you know? அவர்களை ஒன்றும் தேவன் சபை நடத்துவதற்காக அழைக்கவில்லை. No, the Lord never called them to lead the church. அவர்களுக்கு ஏதோ ஒரு வெளிப்படுத்தல் கிடைச்சது. They have some revelation. அதுல நிற்காமல் சபை கட்ட தொடங்கின உடனே பின்னாக்களில் என்ன பிரசங்கம் பண்றன்னு அவர்களுக்கே தெரியல. They do not stand in that when they started building up the church. They do not know what to preach in the later ஒன்னாம் days. கிளாஸ்ல டீச் பண்றதான வாத்தியாரை கொண்டு BA படிப்பிக்க சொன்னா என்ன பண்ணுவாங்க? If he asked the infant class teacher to teach BA, what will he do? அவனோட வீட்டிலேயே ஒரு BA ஒரு காலேஜ் தொடங்கிட்டுன்னு வெச்சுக்கலாம். In his house itself he has started a BA college. ஒன்னாம் கிளாஸ்ல ட்ரெய்னிங் தான் எடுத்துக்கிறான். He has got the training of the infant class. அந்த ஸ்டூடண்ட்க்கு என்ன படிப்பிப்பாங்க? What will he teach it to the BA சொல்ல class? முடியுமா? Can he teach something? என்னத்தையோ சொல்லுவான். He will tell what all he likes. அதே மாதிரி தான் இன்னைக்கு பெந்தெகோஸ்து உலகத்துக்கு நடந்திருக்கு. That's what happened to the Pentecostal world today. முதல்ல ஒரு சிறிய ஜெப கூட்டமாய் தொடங்கினார்கள். They started as a small prayer group. கொஞ்சம் ஆட்கள் வந்த உடனே When few people came, ஒரு பேர் அந்த சபைக்கு. they have a name for the church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த சபை நடத்தப்படுகிறது. The church is being led. அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறார்கள்? What they are telling to the people, நாம் கர்த்தருடைய வருகையில போய் விடு. we will be caught up in the coming of எக்காள God. சத்தம் துணிக்கும். The trumpet will be blown. முதலாவது மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள். First the dead shall rise up alive. பின்பு ஜீவனோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படும். Then who are alive will be translated. வருகையின் தூதன்ங்கிற ஒரு மேகசின் நேற்று இந்த வெளியில கிடக்குறது நான் பார்த்தேன். I saw a magazine, Varugayin Thudan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதிலே எழுதப்பட்டிருக்கு முதலாவது பேஜ்ல. In the first page they have written, கர்த்தராகிய கிறிஸ்து வரப்போகிறார், ஆனபடியால நாம் எப்படி இருக்க வேண்டும்? the Lord Jesus Christ is coming, how we should be. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுல ஒரு 3-4 காரியத்தை நான் வாசித்தேன். I read 3 or 4 matters in that. அப்ப நான் யோசிச்சுக்கிட்டேன். Then I thought, இந்த பத்திராதிபரோட வெளிப்படுத்தல் இவ்வளவுதான் இருக்கு. this is the revelation of the man who runs this magazine. இந்த தகுதி இருந்தால் நீ கர்த்தருடைய வரையில போயிடுமா? If you have this worthiness, you will go in the coming of the Lord. அந்த தகுதி இருந்தால் போகுமானால் இவ்வளவு பெரிய கடினமான உபதேசம் பிரசங்கிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. If you have that worthiness and to be caught up, these hard doctrines need not be preached. பரிசுத்தாவி பற்றி எல்லாரும் கர்த்தருடைய வரையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றுதான் பெந்தெகோஸ்து உலகத்தின் நம்பிக்கை. The hope of the Pentecostal world, all the people who receive the Holy Spirit will be caught up. ஆனால் தேவவசனம் அதை அங்கீகரிக்கிறதில்லை. The word of God does not agree that. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் மாத்திரம்தான் மறுரூபமாக்கப்படும். Only the saints who are entirely sanctified will be caught up. அதுக்கு தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ஆசாரித்துவம் தேவன் ஏற்படுத்தினார் என்று நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன். Therefore I told you yesterday, Lord made an order according to Melchizedek. ஊழியக்காரனுடைய பூரணத்திலே தான் தேவனுடைய ஜனத்தின் பூரணம் தங்கி இருக்கிறது. Only in the perfection of the worker, the perfection of the believers அதனால abide. தான் 102 சங்கீதம் 15 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையிலே வெளிப்படுவார். Therefore Psalms 102:15 we read, the Lord will build Zion and appear in glory. சீயோன் கட்டப்பட வேண்டும், Yes, அப்பொழுது Zion. கிறிஸ்து மகிமையிலே வருவார். Then Christ will come in glory. சீயோன் கட்டப்பட்ட போது புதிய எருசலேமின் பூரணமும் நடந்தாயிற்று. When Zion was built, New Jerusalem perfection also took தேவனுடைய place. ஊழியக்காரன் பரிபூரணப்படும் பொழுது தேவனுடைய சபையும் பரிபூரணப்படும். When the worker of God is perfected, the church of God also will be கடைசி perfected. ரட்சிப்புக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். We are waiting for the last நம்முடைய salvation. ரட்சகர் வெளிப்பட போகிறார். Our Savior is going to நம்மை நாம் appear. பரிசுத்தமாக்கி கொண்டு கர்த்தருடைய நாளுக்காக நம்முடைய ஜீவியத்தை ஆயத்தப்படுத்துவோமாக. Let us sanctify ourselves and prepare ourselves for the day of the Lord. பிள்ளை சிங்காசனத்தினிடத்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. The child was caught up to the throne. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்திரீ வனாந்தரத்துக்கு ஓடி போனார். And the women ran to the wilderness. 6ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்டீர்கள். You heard it reading in the 6th verse. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த வனாந்தரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க அந்த ஸ்திரீ. That woman is seated in the wilderness. வனாந்தரம் என்று சொன்னால் என்ன? What is wilderness? ஆவிக்குரிய எந்த ஆகாரமும் இல்லாத இடம். A place where there is no spiritual meat at all. வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. There was a war in the heaven. 12ஆம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் Revelation 12 chapter 8ஆம் 8th verse. 7ஆம் 7th verse. அது பூமியிலே விழுந்தாயிற்று பாருங்களேன். It was cast into the earth.
இதுவரைக்கும் வானத்துல தான் இருந்தது. It was in the heaven hitherto. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்பொழுது சிங்காசனத்தினிடத்துக்கு அந்த பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே When the child was caught up to the throne, ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்கள் சிங்காசனத்தினிடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது when the victorious saints was caught up to the heaven, இனி பிசாசும் அவனுடைய தூதர்களும் வானத்தில் இருக்க முடியாது. the devil and the angels cannot be in heaven. ஆனபடியினால் அங்க யுத்தம் உண்டாயிற்று. Therefore there was a war. மீகாவேலுக்கும் பிசாசுக்கும் யுத்தம் நடக்குது. There is a war between the Michael and the angels of the devil. அதே வேளை நீங்கள் ரெண்டு காரியத்தை மனசுல வெச்சுக்கொள்ள வேண்டும். You will have to bear it in mind two things. ஸ்திரீ வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். The women ran to the wilderness. அவர்கள் யார்? Who are they? தேவவசனத்தின்படி பரிசுத்தமாக்கப்படாமல் ஜீவித்தவர்கள் கைவிடப்படும். People who did not sanctify themselves according to the word of God, they will be let down. அதான் நாம் கேட்டோம். ரெண்டு பேர் ஏந்திரம் வரைத்து கொண்டிருந்தார்கள். ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒருத்தி கைவிடப்படும். Therefore we heard two were grinding, one was caught up, one was let down. பரிசுத்தமாக்கப்படாத எல்லா தேவ ஜனங்களும் கைவிடப்படும். All the unsanctified people of God will be let down. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மாத்திரம் சிங்காசனத்தினிடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். Only the sanctified people will be caught up to the throne. அந்த ஸ்திரீ வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். That woman ran to the wilderness. 1260 நாள் அளவும் அவள் வனாந்தரத்திலே காணப்படுகிறாள். She is there to 1220 days. அதாவது 3 வருஷம். 3.5 years. 3 வருஷம் அங்கே அவள் காணப்பட வேண்டும். She should be found there for 3.5 years. 3 வருஷம் அவளுக்கு உபத்திரவம் உண்டு. 3.5 years she has tribulation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. There was a war in heaven. மீகாயேலுக்கும் பிசாசுக்கும் யுத்தம் நடந்தது. There is a war between Michael and the devil. அந்த பழைய பாம்பு என்று சொல்லுகிற வலு சர்ப்பம் கீழே தள்ளப்பட்டாய். The old serpent, the dragon, has been cast down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனிமேல் நீங்கள் என்ன கவனிக்கணும். Now you will have to listen to me. கர்த்தருடைய வருகைக்கு பிறகு சம்பவிக்க போற காரியங்கள். The things which are going to happen after the coming of the Lord. ஸ்திரீ வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். The women ran to the wilderness. இந்த பிசாசு கீழே தள்ளப்பட்ட உடனே And when the devil was cast அவன் down, ஒரு மனுஷனுக்குள்ள ஏறுவான். he will creep into one man. அந்த மனுஷனுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்படும். And all authority will be given to that man. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். Revelation 13 first 2 verses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வலு சர்ப்பமானது தன்னுடைய சகல அதிகாரத்தையும் அந்த மிருகத்துக்கு கொடுத்தது. And the dragon gave its authority to that beast. ஏன் அது மிருகம் என்று சொல்லப்படுது? Why it is called as a beast? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனுஷன் மிருகத்தின் சுபாவத்தை உடையவனாக மாறிவிட்டான். Man has become with the nature of the beast. அதான் அந்தி கிறிஸ்து. That is Antichrist. இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் வந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்க. For example, the Lord comes to ஜெயம் man. கொண்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார். Victorious people will be caught up. ஸ்திரீ கைவிடப்பட்டு வனாந்தரத்துக்கு போயிட்டார். The woman has been let down and she went to the wilderness. உடனே அடுத்த நிமிஷமே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பம். The very next minute, the ruling of Antichrist will take place. அந்த மிருகத்தினுடைய முத்திரையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் விற்கவும் வாங்கவும் முடியாது. Unless you accept the seal of that beast, you cannot buy and sell. 2 மிருகத்தை நீங்கள் காண்கிறீர்கள். You see 2 beasts there. 13ஆம் அதிகாரத்தில் ஒரு மிருகம், 17ஆம் அதிகாரத்தில் இனி ஒரு மிருகம். In the 13th chapter a beast and in the 17th chapter another beast. அந்த மிருகத்தின் மேலே அந்த ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். The woman is seated upon that beast. தானியேல் கண்ட தரிசனத்திலே பல மிருகங்கள் காணப்பட்டது. In the vision of Daniel, in the dream of Daniel, there are many beasts. நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தை காண்கிறார். Nebuchadnezzar sees the dream. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது 4 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. It has been divided into 4 groups. எல்லாமே சொல்லிக் கொண்டிருக்க எனக்கு நேரம் I have இல்லை. no time to say everything. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக Finally, அவன் கண்ட தரிசனத்தில் என்ன கண்டான்? what did he see in the vision he saw? களிமண்ணும் இரும்புமாக சேர்க்கப்பட்ட ஒரு பாதம். Feet with iron and clay. களிமண்ணும் இரும்புமாக சேர்க்கப்பட்ட ஒரு பாதம். This is the feet with clay and iron. அதுதான் கடைசி காலத்தில் இருக்கிற ஆட்சி. That is the last ruling. அந்த ஆட்சியின் காலத்திலே During that ruling, ஒரு கல் உருண்டு வந்து அதை உடைத்து போட்டு அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்று வாசிக்கிறோம். we read that stone will roll down and come and break, a kingdom will be established. தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். Daniel 2:44. பூர்வ நாட்கள்ல 7 மலையில தான் ரோம் பட்டணம் கட்டப்பட்டது. In the olden times, on the Mount Rome, that
city was built. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த 7 மலைகளோட பேர் அங்க வாசிக்கப்படுகிறது. The names of those 7 mountains are written here. வாசிங்க. Capitoline, Quirinal, Viminal, Esquiline, Calian, Aventine, Palatine. இந்த 7 மலைகளிலே தான் ரோம் பட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது. Upon those 7 mountains, city of Rome is built. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் தான் அந்தி கிறிஸ்து அங்கே இருந்து வரும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். Therefore we say Antichrist will come from there. 666 முத்திரை The seal 666. லத்தீன் பாஷையிலே முதல்ல அவர்களோட போப்புனுடைய கிரீடத்திலே காணப்பட்ட வார்த்தை தான். In the Latin language, it was found first in the language in the crown of Pope. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஃபெய்லி டே. Vigorous, fairly டே. day. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஒரு நம்பர் உண்டு. Every word has a number. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எண்ணம் உண்டு. Every number has a word. ஆனபடியால் தான் அது மனுஷனுடைய எண்ணம் என்று 13ஆம் அதிகாரம் 17 18 வசனத்தில் படிக்கிறோம். வாசிங்க. Therefore we read in 13th chapter 17 and 18, it is the number of the man. அது மனுஷனுடைய லெக்கமா இருந்தது 666. And his number is 603 score அந்த and 7 6. தலைகள் 7 மலைகளா. 7 8s are 7 mountains. 10 கொம்புகள் 10 ராஜாக்களா. And those 10 horns are 10 kings. 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன். 11 11 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள். And the 10 horns which thou sawest are 10 kings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த 10 கொம்புகள் உள்ள மிருகம். And the beast with 10 horns, அந்த 10 ராஜாக்கள். 10 kings. அவர்கள் அந்த ஸ்திரீயோட 1 மணி நேரம் ஆட்சிக்கு வல்லமை பெற்றுக் கொள்வார் என்று 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். You read in the 17th chapter, with that woman they will confer for 1 hour and receive power for ruling. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 10 தேசங்கள் சேர்ந்து இப்பொழுது ஒன்றாயிருக்கிறார்கள். Now 10 nations are together now. அதுதான் காமன் மார்க்கெட் என்று அழைக்கப்படுது. That is called as common market. அந்த 10 தேசத்தினுடைய பேரை இப்பொழுது வாசிக்க கேட்பார்கள். Now the வாசிக்க. 10 nations are Ireland, England, France, Belgium, Luxembourg, Netherlands, Italy, West Germany, Norway and Denmark. இந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்களா. These 10 horns are 10 kings. இப்பொழுது 10 தேசங்கள் சேர்ந்து காமன் மார்க்கெட் உண்டாக்கி இருக்கு. Now these 10 nations have joined together and made a common market. எல்லாரும் சேர்ந்து ஒரே கரன்சி உண்டாக்க வேண்டும் என்றுதான் எல்லாரோட நோக்கம். The purpose of everyone is there should be only one currency. எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக அந்த இடத்துக்கு வருவார்கள். All of them jointly will come to that place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 666 அதுக்கு முத்திரை. And the seal for that is 666. அதனால தான் இப்பொழுது கலிபோர்னியாவிலே ஒரு கம்ப்யூட்டர் வைக்கப்பட்டிருக்கிறது 3 அடுக்கு மாடிக பெரிசுல. Therefore in California, in a 3-story building, there is a computer. அதனோட பேரு பீஸ்ட். And the name of it is Beast. அதனோட நம்பர் 666. And the number for that is 666. இப்பொழுதே கொண்டு வச்சாச்சு. Now itself they have kept it there. ஒரே மனுஷன் முழு உலகத்தையும் ஆளுகை செய்வான். One man will rule the entire world. அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. That is the ruling of Antichrist. சபை கைவிடப்பட்ட உடனே, When the church is let down, ஆண் குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே, when the male child is caught up, அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வருது. and the ruling of Antichrist அந்த begins. கிறிஸ்துவின் ஆட்சியிலே In the ruling of Antichrist, முதல் 3.5 வருஷம் கைவிடப்பட்ட ஜனத்தை அவன் உபத்திரவப்படுத்துவான். for first 3.5 years, he will torture the people who are let down. நான் இதை சுருக்கமாக சொல்லுகிறேன், எனக்கு நேரம் இல்லை. I tell you in short, I have no time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த முதல் 3.5 வருஷ உபத்திரவ காலத்திலே During the tribulation of first 3.5 years, 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டதாக படிக்கிறோம். we read 7 seals were broken. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அங்க 4 குதிரைகள் காணப்படுகிறது. There are 4 horses there. 6 முத்திரை உடைக்கும் பொழுதே இரத்த சாட்சிகளுக்கு முடிவு உண்டாகும். When the 6 seals are broken, there will be an end for martyrs. 7ஆம் முத்திரை உடைக்கிறதுக்கு முன்னே Before he breaks the 7th seal, இரத்த சாட்சிகளை சேர்க்கும்படி இயேசு வருவார். Jesus Christ will come to gather the martyrs. அதுதான் கிறிஸ்துவினுடைய பகிரங்கமான வருகை. That is the open coming of Christ. இந்த கைவிடப்பட்ட ஸ்திரீயானவள் உபத்திரவப்படுத்தப்படுவார். Yes, this let down women shall be tormented. 666 முத்திரை இல்லாமல் விற்கவும் வாங்கவும் முடியாது. Without
without the number 666, you cannot sell and buy. முதலாவது 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, First of all, when you read the 6th chapter, the முதலாம் second, முத்திரை உடைத்த உடனே ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். when I broke the first seal, I saw a white horse. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவனோட கையில் ஒரு வில் இருந்தது, அம்பு கிடையாது. He had a quiver in its hand and no arrow. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசித்தால், If you read Revelation 6th chapter, first முதல் 2 முத்திரை verses, உடைத்த உடனே when the first seal was ஒரு வெள்ளை broken, குதிரையை கண்டேன். I saw a white horse. வெள்ளை நீதியை சமாதானத்தை வெளிப்படுத்துறது. White reveals righteousness and peace. அந்த கிறிஸ்து வெளிப்படும் பொழுது When the Antichrist is revealed, நீதியும் சமாதானமும் பேசிக்கொண்டுதான் அவன் வெளிப்படுவான். he will reveal himself speaking righteousness and peace. ஆனால் எப்படிப்பட்ட நீதியும் சமாதானமும்? What sort of peace and righteousness? அவனோட கையில வில் இருக்கிறது, ஆனா அம்பில்லை. He has a bow in his hand and not an arrow. வாசிங்க. வில்ல பிடித்திருந்து அம்பங்க. He had a bow. Where is the arrow? அம்பு இருந்தா தானே எய்ய முடியும். Only if he has the arrow you can அப்ப shoot. பொய்யான காரியத்தை கொண்டுதான் அவன் தன்னுடைய ஆட்சியை ஸ்தாபிக்க முடியும். Therefore, with false things he can establish his ruling. ஏராளமான ஜனங்கள் கொல்லப்படுவார்கள். Multitudes of people will be killed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பொய்யான நீதியை சமாதானத்தையும் பேசி தன்னுடைய ராஜ்யத்தை அவன் ஸ்தாபிப்பான். He will speak false peace and righteousness and establish his kingdom. 666 முத்திரை இல்லாமல் விற்கவும் வாங்கவும் முடியாது. Without the seal of 666, you cannot sell and buy. நீங்கள் ஒன்றுமே வாங்க முடியாது. கடையில போனா உங்களுக்கு காசு இருந்தாலும் நீங்க பொருள் வாங்க முடியாது. Even though you go to the shop, if you have money, you cannot buy any goods. அந்த நாட்கள்ல நான் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. In those days, we should not be deceived. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முத்திரை ஏற்றுக்கொண்டால் இங்கே அக்கினி கடல்ல தள்ளப்படும். If you don't accept the seal, if you accept the seal, you will be thrown into the hell. முத்திரை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கதான் கிடக்கும். People who accepted the seal of the beast will go to the hell. இப்ப நீ பணம் சம்பாதிக்கிறியே, You are earning money now. உன்னோட கவலை எல்லாம் பணம் சேர்க்கணும். All your care now is to உன்னோட கவலை gather. எல்லாம் சம்பாதிக்கணும். All your care is to earn money. சம்பாதித்த பிறகு After earning, பேங்க்ல ஏராளமா சேர்த்து வைத்த பிறகு after having a fat bank balance, கர்த்தருடைய வருகையிலே நீ கைவிடப்பட்டு போனால், if you are let down in the coming of the Lord, அடுத்த நாள் பேங்க் புக்கும் கொண்டு பேங்க்ல பணம் எடுக்க போனா கிடைக்காது. if you go with your checkbook next day to the bank, you will not get money. அங்க என்ன சொல்லப்படும்? What will be said there? 666 முத்திரை. The seal 666. வலங்கையில நெத்தியிலும். On the right hand and the forehead. அங்க இருந்து ரேஸ் வருமா அந்த பீஸ்டில் இருந்து. From the beast a ray will come. ஒரு வெளிச்சம். A light will come. அதுல தெரியுமா உன் நெத்தியிலும் கையிலும் இருக்கிற நம்பர். In that he can see the number in your forehead and in the hand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால தான் அவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. Therefore they have discovered such a big computer. 3 மாடி கட்டடத்தில் அடங்குமாது. 3 மாடி கட்டடம். 3-story building is needed for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதை கொண்டுதான் ஜனத்தை ஆளுகை செய்யப்படும். With that they are going to rule the people. கைவிடப்பட்ட சபையானது உபத்திரவப்படுகிறது. Yes, the let down church is tormented. இரண்டாவது முத்திரை உடைத்தோனே சிவப்பு குதிரையை கண்டேன். When the second seal was broken, I saw the red horse. சிவப்பு எதை வெளிப்படுத்துறது? What the red shows? கம்யூனிஸ்ட். Communism. கம்யூனிஸ்ட் அந்த கொடி சிவப்பு. The flag of communist is red. சோசியலிஸ்ட் அந்த கொடி சிவப்பு. The flag of socialist is red. இப்பொழுது என்னதான் சொன்னாலும் கம்யூனிசம் வரப்போறது இல்ல. Whatever you say now, communism will not come. பரம்பிக்கொண்டே வரும். It will spread. கம்யூனிசம் என்று சொன்னா என்ன? What do you mean communism? சமத்துவம். Equality. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு சமத்துவத்தை கொண்டு வர முடியாது. You cannot bring equality today. ஆனால் அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே அநேகரை கொலை செய்து சமத்துவத்துக்கு அவர்கள் வரும். During the time of Antichrist, many will be killed and equality will come. அதனால் தான் சிவப்பு குதிரை. Therefore, red horse. ஆனபடியால் தான் இப்பொழுது அதிவேகமாக கம்யூனிஸ்ட் பரம்பிக்கொண்டே இருக்கு. Therefore, very fastly communism is spreading now. என்னத்துக்காக? Why? இப்பொழுது ஸ்தாபிக்க முடியாது. It cannot be established now. கர்த்தர் வருவதற்கு முன்னே முடியாது. Before coming of the Lord, it's impossible. ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு அடுத்த நிமிஷத்தில் அது ஸ்தாபிக்கும். After the next minute of the coming of the Lord, it will be established. சமத்துவம் பேசுகிறது. They speak equality. மூன்றாவது முத்திரை உடைத்த உடனே ஒரு கருப்பு குதிரை. When the third seal was broken, a black horse. பஞ்சத்தை வெளிப்படுத்துறது. It reveals famine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்கள் அதை வாசிக்கிறீர்கள் 6ஆம் அதிகாரத்தில். You read that in the 6th verse. தேவனுடைய ஜனங்களுக்கு பஞ்சம். For the people of God, famine. 666 முத்திரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாம் தாராளமா கிடைக்கும். For the people who accepted 666, they will get everything freely. ஒரு பணத்துக்கு எவ்வளவு இரவே? வாசிங்க. ஒரு படி கோதுமை, 3 படி வார்கோதுமை, எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று சொல்லப்பட்டது. It was said, sir. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு ரூபாய்க்கு அல்லாட்டால் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை. For a penny, a measure of barley. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.
There is plenty. எண்ணெயை சேதப்படுத்தாது என்று சொல்லப்பட்டது. It is said that hurt not the oil. யாருக்கு ஏராளம்? Who has plenty? 666 முத்திரை நெத்தியிலும் கைமேலும் ஏற்ற கொண்டவங்களுக்கு மாத்திரம். Only for the people who accepted 666 on the forehead and in the hand. நமக்கு என்ன இருக்கு? What do we have? அல்லட்ட கைவிடப்பட்டவங்களுக்கு என்ன இருக்கு? Or for the people who are let down, what they will have? அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? Will they get oil? அவங்களுக்கு கோதுமை கிடைக்குமா? Will they get barley? பசி Hungry. அவன் என்ன எல்லாம் செய்வான்னு சொல்ல முடியாது. You do not know what all he will do. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாலாம் முத்திரை உடைத்த உடனே When the fourth seal was broken, மஞ்சக்குதிரை, yellow horse, அதுக்கு மரணம், it will meet death. ஒருவருக்கு ஒருவர் கொலை செய்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. Power is given that everyone kills one another. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது தேவனுடைய 4 விதமான நியாய தீர்ப்பு என்று வேதவசனம் The சொல்லுகிறது. word of God says that is the 4 types of judgments of God. மிருகத்தினால உபத்திரவப்படுத்துவார். They will torture you through the beast. எப்படி உன்னை உபத்திரவப்படுத்துன்னு சொல்ல முடியாது. It cannot be told how you will be tortured. கையை வெட்டுவான், காலை வெட்டுவான், என்ன எல்லாம் வெட்டுவான். He will cut your legs, hands and other things. ஏனென்றால் நீ முத்திரை ஏற்றுக்கொள்ளல. Because you have not accepted the seal. அதனால்தான் உபத்திரவம் பெருத்த உடனே அந்த கன்னியர்கள் என்ன செய்தார்கள்? நித்திரை அடைந்தார்கள் என்று படிக்கிறோம். Therefore we read, when the tribulation abounded, those virgins went to sleep. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது, When we read in Matthew 25, மணவாளனி மணவாட்டி எதிர்கொண்டு போன கன்னியர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. there we read the virgins who went to meet the bride and the bridegroom. தமிழ் பைபிள்ல மணவாளனை எதிர்கொண்டு போன கன்னியர்கள் என்று தான். In Tamil Bible, the virgins who went to see the bridegroom. அதோட சரியான மொழிபெயர்ப்பிலே மணவாளனையும் மணவாட்டியும் எதிர்கொண்டு போன கன்னியர்கள் என்று தான் In சொல்லப்பட்டிருக்கு. the right interpretation, they who went to meet the bride and the bridegroom. 5 பேருக்கு எண்ணெய் இருந்தது, 5 had oil 5 பேருக்கு எண்ணெய் இல்லை. and 5 did not have என்ன oil. நடந்தது? What happened? பாதராத்திரியிலே In the midnight, மணவாளன் வந்தார். the bridegroom கர்த்தருக்கு came. ஸ்தோத்திரம். Praise the Lord. பாதராத்திரி In the midnight, 5 பேர் என்ன செய்தார்கள்? what did 5 do? அவர்களுக்கு எண்ணெய் இல்லை. They did not have oil. 5 பேர் எண்ணெய் உடையவர்களாய் அவரை எதிர்கொண்டு போய் அறைக்குள்ளே பிரவேசித்தார். 5 with the oil went and met him and entered the chamber. எல்லாரும் நித்திரமயக்கமானது என்று 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கிறீர்கள். You read in the 25th verse, all of them were slumber. எதனால நித்திரமயக்கம்? Why they were all in slumber? உபத்திரவத்தினாலே. Because of the tribulation. சாப்பாட்டு இல்ல, No food. ஒண்ணும் வாங்க முடியாது. They cannot buy anything. உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம். Tribulation after tribulation. 666 முத்திரை ஏற்றுக்கொள்ளாதனால என்ன எல்லாம் உபத்திரவம் கொடுக்கணுமோ அவ்வளவு உபத்திரவம் கொடுக்கும். Because they have not accepted 666, what all tribulation can be given, it was given. அநேக இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள். Many shall die as martyrs. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரத்த சாட்சிகளை சேர்க்கிறதுக்கு கிறிஸ்து வெளிப்படுவார். Christ will appear to gather the martyrs. இதுக்கிடையில் ஒரு காரியம் உண்டு. In the midst of things, there is a thing. இந்த காலத்திலே யூதர்கள் அந்தி கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணி தேவாலயத்தை கட்டுவார்கள். The Jews will make a covenant with the Antichrist and they will build the temple of தானியேலின் God. புத்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, When we read Daniel 9:27, அந்த கிறிஸ்துவோடு அவர்கள் உடன்படிக்கை பண்ணுவதனாலே தேவாலயத்தை கட்டி அவர்கள் ஆராதனை நடத்துவார்கள். they will make a covenant with the Antichrist and they will build a temple and make a worship there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதல் 3 வருஷத்தில் அவர்களுக்கு உபத்திரவம் இல்லை. For first 3.5 years they have no tribulation. அது கைவிடப்பட்ட சபைக்கு தான் உபத்திரவம். Only the let down church has tribulation. கைவிடப்பட்ட சபை இரத்த சாட்சிகளாய் மரித்த உடனே When the let down church die as martyrs, அவர்களை சேர்க்கிறதுக்கு கிறிஸ்து பகிரங்கமாய் வருவார். to gather them Christ will come openly. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கிறீர்கள். You read that in Matthew's Gospel 24th வெளிப்படுத்தல் chapter. 14ஆம் அதிகாரம் பின் பகுதி 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறீர்கள். You read in Revelation 14:15th verse. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கலாம். You can read that in Gospel of Luke. வலுவாய் தொனிக்கும் எக்காலத்தோட தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். The Lord with the trumpet will be blown and the Lord will send the angels. அவர்களே என்ன செய்வார்? வாசிங்க இந்த வசனம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 24:37 Luke. Matthew, I'm sorry, Matthew. இருக்கா? ஆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் கூட்டி சேர்ப்பார்கள். From one end to the other end they will gather. இரத்த சாட்சிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார். The martyrs will be caught up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த காலத்தில் தான் யூதர்கள் அந்த கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணி தேவாலயத்தை கட்டுகிறார். In those days the Jews will make a covenant with Antichrist and build the temple. யூதருடைய முறைமையின்படி எல்லா ஆராதனையும் நடக்கும். According to the order of the Jews, all worship will take place. ஆனா 3 வருஷத்தின் கடைசியிலேயோ At the end of the 3.5 years, அப்பொழுதுதான் யூதருடைய கண்கள் திறக்கப்படும்,
அது அந்தி கிறிஸ்து என்று அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். Only then the eyes of the Jews will be open, then they will understand that is Antichrist. அப்பொழுது அவனோடு பண்ணின உடன்படிக்கை உடைக்கப்படும் என்று படிக்கிறோம். Then we read the covenant they made with them will be broken. அப்பொழுதுதான் யூதர்களுக்கு உபத்திரவு உண்டாகும். Only then the Jews will have tribulation. 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், If you read the 7th and the 8th chapters, அங்கு 7 தூதர்கள் எக்காளம் ஊதுகிறதை நீங்கள் காணலாம். you can see 7 angels are blowing the trumpet. 7 தூதர்கள் எக்காளம் ஊதும் போது ஒவ்வொரு வாதை உண்டாகும். When the 7 angels blow the trumpet, there will be a plague. அது தூதர்களோட உபத்திரவு காலம். That is the tribulation of the angels. அந்த உபத்திரவு காலத்துல தான் 144,000 பேர் முத்திரையிடப்படுவார்கள் என்று 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். In the 7th chapter we read, during that tribulation, 144,000 people will be sealed. அவர்கள் யூதர்கள். They are Jews. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்களுடைய நெற்றியிலே முத்திரை போடு என்று சொல்லப்படுகிறது. It is said, you put the seal on their forehead. மற்றுள்ள எல்லா யூதர்களும் உபத்திரவப்படுவார்கள், இவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். The rest of the Jews will suffer and they will be protected. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த 3 வருஷத்துல தான் எலியாவும் ஏனோக்கும் வந்து பிரசங்கம் பண்ணுகிறது. During that 3.5 years, Elijah and Enoch, they will come and preach. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அவர்களை குறித்து In வாசிக்கிறீர்கள். Revelation 11th chapter, you read about them. அந்த 3 வருஷம் அவர்கள் வந்து அவர்களே உலகத்திலே பிரசங்கம் பண்ணுவார்கள். Those 3.5 years, they will come and they will preach in the world. அப்பொழுது சமுத்திரத்தில் ஒரு மிருகம் ஏறி வந்து அவர்களை கொலை செய்தது என்று படிக்கிறோம். Then we read, a beast came from the ocean and killed them. அந்த 3 நாள் அவர்களுடைய சரீரம் சவம் எருசலேமில் கிடக்கும். Then for 3.5 days, their corpse will be in Jerusalem. முழு ஜனங்களும் அந்த சரீரத்தை காண்பார்கள் என்று We வாசிக்கிறோம். read, the entire people will see the corpse. வாசி. அவர்கள் தங்கள் காட்டில் விழுந்திருந்தபோது ஆகாயத்தில் தேடிய மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் சாரமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் ஏறப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாட்டிமாரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறைகளில் வைக்கப்பட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3 நாளுக்கு பின்பு தேவனிடத்தில் ஜீவ ஆவி அவர்களுக்கு பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் கவனம் நின்றார்கள். 3 வருஷம் அவர்கள் வீதியிலே படுத்திருப்பார்கள். They shall be lying on the streets for 3.5 years. 3 நாள். 3.5 days. அந்த 3 நாளைக்கு பிறகு வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று, இங்கே ஏறி வாருங்கள். After 3.5 days, a voice came from heaven, arise and come out. அந்த 3 நாளிலே எல்லா கோத்திரத்தாரும் பாஷக்காரரும் அந்த சரீரத்தை காண்பார்களாம். Within 3.5 days, all the tribes and languages will see the body. மதுரையில் இருக்கிறவங்க கூட பார்க்கலாம். Even the people in Major Earth can see that. எப்படி பார்க்கிறது? How can you see? அதுதான் டெலிவிஷன். That's television. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுக்கு தான் இப்பொழுது டெலிவிஷன் கண்டுபிடிச்சிருக்கு. For that they have discovered television now. எல்லா தேவனுடைய வசனத்தின்படி நிறைவேறுது. Everything is fulfilling according to the word of God. அந்த 2 பேரையும் 3 நாள் வரைக்கும் எல்லாரும் காண்பார்கள். But those two will be seen for 3.5 days by everyone. அப்படி இருக்கும் பொழுது வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று, அவர்கள் ஏறி போனார்கள். When like that, when it's like that, a voice came from heaven, they went up. யூதர்களுடைய உபத்திரவம் 3 வருஷ காலம். The tribulation of Jews for 3.5 years. அந்த 3 வருஷத்தின் முடிவிலே, At the conclusion of 3.5 years, ஸ்தோத்திரம். praise the Lord, ஆர்மகதோன் யுத்தம் நடக்கும். the war of Armageddon will take place. அதுக்கு முன்னே நீங்கள் கவனிக்க வேண்டும், இரத்த சாட்சிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். Before that you must listen that the martyrs were taken up. எலியாவும் ஏனோக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. Elijah and Enoch were caught up. இப்பொழுது அர்மகதோன் யுத்தம் நடக்கிறது. Now the battle of Armageddon. கர்த்தராகிய கிறிஸ்து தாமே சாத்தானோடு யுத்தம் பண்ணுவார். Christ Jesus himself will fight with the devil. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, When you read Revelation 17th chapter, பிசாசோடு இயேசு தாமே யுத்தம் பண்றதாக சொல்லப்படுகிறது. there it is said that Jesus will fight with the devil. பிசாசு அங்க பிடிக்கப்படுகிறது. There the devil, கள்ள தீர்க்கதரிசியும் the false prophet, மிருகமும் பிடிக்கப்பட்டு தள்ளப்பட்டாயிற்று. the false prophet and the beast were caught and they were put down. வாசிங்க இந்த வசனம் 17ஆம் அதிகாரம் 17th chapter Revelation. வசனம் சொல்லாதனால காத்துட்டே இருக்கிறீங்களா? என்ன வாசிக்கிறாங்க அது கூட தெரியாது. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆ ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஜெயிப்பார். ஆ அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்துகொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள் என்றார். ஆ பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த மேய்ச்சல் பார்த்த தண்ணீரை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் வாசி பாடுமாம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கும்பலானவர்கள் வேசியை பகைத்து அவருடைய பாலை நிர்மாணமாக்கி அவருடைய மாம்சத்தை பகிர்ந்து அவருடைய நெருப்பினால் சுட்டெடுத்துக் கொள்வார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறுவதாம். அவர்கள் தம் யோசனை நிறைவேற்றியிருக்கும். ஒரே யோசனையில் இருந்தாலும் இந்த
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 19ஆம் அதிகாரத்திலேயும் கூட நீங்கள் வாசிக்கும்போது When you read in the 19th chapter also, அங்க யுத்தம் நடந்ததாக படிக்கிறோம். there we read the battle took place. அர்மகதோன் யுத்தம் 16ஆம் அதிகாரத்தில் அர்மகதோன் என்கிற இடத்துக்கு கூட்டி சேர்ப்பார்கள். In the 16th chapter, they will be gathered to Armageddon. முழு ஜாதிகளும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு, The entire nation will gather together. முழு ராஜ்யங்களும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு, The entire kingdoms will be gathered together. கர்த்தராகிய கிறிஸ்து தாமே யுத்தம் பண்ணுவார். Lord Jesus Christ himself will war. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த யுத்தத்திலே இயேசு ஜெயிப்பார். In that war, Jesus will overcome. மிருகமும் கள்ளத்திற்கு பிடிக்கப்பட்டு அக்கினி கடலில் தள்ளப்படும். The beast and the false prophet will be cast and put into the hell. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது When we read in Revelation 20th chapter, சாத்தானை கட்டி பாதாளத்தில் அடைத்து the devil will be bound and put into the pit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பூமியிலே 1000 வருஷம் இயேசுவும் பரிசுத்தவான்களும் ஆளுகை செய்வார்கள். In this earth, Jesus and the saints will rule for 1000 years. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிற வேளையில When we read Revelation 20th chapter, 4ஆம் வசனத்தில் 6ஆம் வசனம் முடிய from the 4th verse to 6th verse, இந்த உலகத்திலே ஆட்சி நடக்கிறதாக சொல்லப்படுகிறது. it is said, in this world the ruling will take place. வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்பொழுது 1000 வருஷ அரசாட்சி இயேசுவும் பரிசுத்தவான்களும் இந்த உலகத்தில் நடத்துகிறார். Jesus and his saints are doing the millennium on the earth. மரணம் அடைந்த மற்றவர்கள் உயிரோடு எழும்பவில்லை. And the rest who are dead did not rise up alive. அன்சுயத்தில் நடந்தாயிற்று. 5 resurrection took place. ஒன்று இயேசு, One is Jesus. இரண்டாவது கர்த்தருடைய சபை, Second, the church of God. மூன்றாவது இரத்த சாட்சிகள், Thirdly, martyrs. நாலாவது எலியாவும் ஏனோக்கும், Fourthly, Elijah and Enoch. அஞ்சாவது அதோடு சேர்ந்து பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான். With them, the Old Testament saints. இப்பொழுது யுத்தத்துக்கு பிறகு சாத்தான் பிடிக்கப்பட்டு அங்கு அடைக்கப்பட்டிருக்கிறார். After the war, the devil was chained and he is being bound. இந்த பூமியை கர்த்தர் புதுப்பித்து இந்த பூமியிலே 1000 வருஷ அரசாட்சி நடக்கும். The Lord will renew this earth and there will be a millennium on this earth. ஏசாயா 65ஆம் அதிகாரத்திலே இந்த பூமி புதுப்பிக்கப்படும் என்று நீங்கள் வாசிக்கிறீர்கள். In Isaiah 65, you read, this earth will be renewed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்க அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இங்க 1000 வருஷ அரசாட்சி. The continuation of Garden Eden is the millennium year. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். You can read that in Isaiah 11th chapter. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்க ஒரு சிறு பையன் அதை நடத்துவான் என்று It எழுதப்பட்டிருக்கிறது. is read, a small lad will lead them. அங்க எல்லா சத்துருத்துவம் நீக்கப்பட்டாயிற்று. All the enmity has been taken away. மனுஷனுக்கும் உள்ள சத்துருத்துவம், The enmity between man and man, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள சத்துருத்துவம், enmity between man and animal, எல்லா சத்துருத்துவம் நீக்கப்பட்டு all the enmity has been taken away. 1000 வருஷம் கிறிஸ்துவும் பரிசுத்தவான்களும் இந்த உலகத்திலே ஆளுகை செய்வார்கள். Christ and the saints will rule in this earth for a millennium. அதுதான் 1000 வருஷ அரசாட்சி என்று நான் வாசிக்கிறேன். We read that is millennium. அங்க எந்த விதமான யுத்தமும் இல்ல, தொந்தரவும் இல்ல. There is no war or any trouble there. அங்க பிரஜைகள் யார்? Who are the citizens there? அந்த 1,44,000 முத்திரை போட யூத ஜனம். The Jews who have the seal of 1,44,000. எல்லா ஜாதிகளிலே இருந்தும் அழிக்கப்படாமல் இருக்கிறதான மீதியான ஜனம். The righteous people from all nations எல்லா ஜாதிகளிலும் from all nations, the people who are not destroyed. பாம்பு போட்டாலும் யுத்தம் நடந்தாலும் என்ன செய்தாலும் அழிக்கப்படாமல் ஒவ்வொரு பங்கு பாதுகாக்கப்படும். From every, even if the bombs are put, people who from every group will be preserved. எரேமியா 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கிறீர்கள். You read that in Jeremiah 21. முற்றிலும் அழிக்கப்படவில்லை. They were not totally destroyed. எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக காணப்படும். In everything there will be little by little. அவர்கள் தான் பிரஜைகளாய் காணப்படுவார்கள். They will be found as citizens. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த 1,44,000 யூதர்களும் Those 1,44,000 Jews, ஒவ்வொரு பாஷைக்காரனும் மீந்திருக்கிற ஜனங்களும் பிரஜைகளாய் இருப்பார்கள். from every language people, the remnant of every language will be the citizens. சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய அறிவினால நிறைந்திருக்கும் என்று படிக்கிறோம். As the ocean is full of water, the earth will be full of knowledge of the Lord. அந்த 1000 வருஷ அரசாட்சியில In the millennium, யூதருடைய எல்லா முறைமையின்படியும் எல்லா ஆராதனையும் நடக்கும். according to the order of all the Jews, all worship will take place. இஸ்ரவேலுடைய ஆராதனை அங்கு ஒழுங்காக நடக்கும். The worship of the Israel shall be in order. ஆனபடியால தான் மற்றுள்ள புறஜாதியான் யூதனுடைய வஸ்திரத்தை ஒருத்தனுடைய வஸ்திரத்தை 10 பேர் பிடித்து கொண்டு நாங்கள் உம்முடைய பின்னாலே வருவோம் என்று சொல்லுவார்கள். Therefore the Gentiles
They will hold the garment of the Jews. The 10 people will hold the garment of the Jews and say, we will come with you. ஏனென்றால் அவர்கள் மூலமாக ரட்சிப்பு கிடைக்கும் என்று இவர்கள் அறிகிறார்கள். They come to know through them they get salvation. பாவம் இல்ல, No sin. சாத்தான் கட்டப்பட்டதுனால பாவம் இல்ல. Because the devil is bound, there is no sin. ஆனால் பிறப்பும் மரணமும் உண்டு. But there is birth and death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனுஷனுடைய ஆயுசு விருட்சத்தை போல் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. It is written, the length of days of man shall be like a tree. ஆனபடியால தானே ஆரம்ப காலத்தில் ஆதாம் பாவம் செய்தாலும் கூட 930 வருஷம் உயிரோடு இருந்தான். Therefore even Adam committed sin in the beginning. He lived for 930 years. 1000 வருஷ காலம் அரசாட்சி நடக்கும். There shall be ruling for a millennium. அதுக்கு பிறகு சாத்தான் அவிழ்த்து விடப்படுவான். After that the devil will be loosened. 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When you read 20th chapter the 88th அவன் verse, அவிழ்த்து விடப்பட்டபோது and when he is loosed, எல்லா ஜனங்களையும் கோகு யுத்தத்துக்காக அவன் சேர்ப்பான். he will gather all the people of the earth for the war of Gog and Magog. வாசிங்க 8 என்பது. Read 8 and 9. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வானத்தின் அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. The fire came down from heaven and destroyed அந்த them. யுத்தம் உண்டாயிற்று. There was war there. கோகு யுத்தம். The war of Gog and Magog. தேவன் வானத்தின் அக்கினி இறக்கி அவர்களை பட்சித்து போட்டார். The Lord brought fire from heaven and devoured them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வெள்ள சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். The white throne is established. வைத்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் நான் கண்டேன். I saw the young and the old of the dead. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். You read that in Revelation 11. வைத்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் கண்டேன். I saw the young and old of the dead. புத்தகங்கள் திறக்கப்பட்டன. The volumes were open. நியாய தீர்ப்புக்காக புத்தகங்கள் திறக்கப்படுகிறது. For the judgment the volumes are open. கர்த்தராகிய கிறிஸ்து வெள்ள சிங்காசனத்திலே காணப்படுகிறார். Lord Jesus Christ will be on the white throne. அங்க நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. The judgment is given there. மறுபடியும் தான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே Therefore in Matthew 25 செம்மறியாடும் வெள்ளாடும் நாம் படிக்கிறோம். we read the sheep and the ram. அவரு வெள்ள சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே When they are seated on the white throne, மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் எழும்புவார்கள். the dead, the small and the old will rise up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரட்சிக்கப்பட்டவர்கள் வலது பக்கம், ரட்சிக்கப்படாதவர்கள் இடது பக்கம். The saved on the right hand side, the unsaved on the left hand side. 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கிறீர்கள். You read that on the 25th வலது chapter. பக்கம் நிற்கிறவர்களுக்கு என்ன சொல்கிறார்? What does he say to the people on the பிதாவினால் right? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, Oh, thou art blessed by the Father. உங்களுக்காக உலக தோற்றம் முதல் ஆயத்தப்படுத்தி இருக்கிற இடத்துக்கு போங்க. Go to the place which is prepared for you before the foundation of இடது the பக்கம் world. நிற்கிறவர்களுக்கு என்ன சொல்கிறார்? To the left, what does he say? சாத்தானுக்கும் அவனோட கூட்டத்துக்கும் ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு போங்க. Go to the place which is prepared for the devil and his group. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அங்க பழைய பாம்பு, The old the beast, மிருகம், the beast, கள்ளத்திற்கு இருக்கு. false prophet. பிசாசுக்கும் கூட திருத்தம் உண்டு. Even devil has trinity. பழைய பாம்பு, The dragon, மிருகம், beast, கள்ளத்திற்கு இருக்கு. false prophet. 3 பேரும் அந்த அக்கினி கடல்ல தள்ளப்பட்டார்கள். All the three were sent to the fiery hell. அது நித்திய நரகம் என்று That அழைக்கப்படுகிறது. is eternal hell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது When we read 22:8 22:8 Revelation. இல்ல இல்ல அவிசுவாசிகளும் அது என்ன 21. எல்லாம் இங்க தள்ளப்படும். All will be சகல sent பாவிகளும், there. All the சகல sinners, அவிசுவாசிகளும், all the unbelievers, அருவருப்பானவர்களும், filth, விழுந்து போன தூதனும், and the fallen angels, பிசாசும், devil, பின்மாற்றக்காரனும் backslider, எல்லாம் இங்க தான் கிடக்குது. all are there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். They will be tormented all the time. நித்திய நரகம் இல்லை என்று செவந்திடைக்காரங்க சொல்லுவாங்க. Seventh day people say there is no eternal hell. அன்புடைய தேவன் நித்திய நரகத்துல மனுஷனை தள்ளுவாரா? Will the loving God put the man into the eternal hell? அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? You know what is the example? சோதோம் குமார அக்கினி இன்னும் எரிஞ்சுட்டா இருக்கு. Is the fire of Sodom and Gomorrah still burning? நரகம் நித்தியமா? Is hell eternal? சொர்க்கம் நித்தியமான நரகம் நித்தியம் இல்லையா? If the heaven is eternal means is not hell eternal? வாசிங்க 25ஆம் அதிகாரம் கடைசி வசனம். Read 25 the மத்தேயு last. 25ஆம் அதிகாரத்துல நித்திய ஆக்கினி அடையவும் என்னத்தை அடைய? நித்திய ஆக்கினி, everlasting punishment. செவந்திடைக்காரோட உபதேசத்தை கேளுங்க. நித்திய நரகம்
இல்ல. See the doctrine of Seventh-day Adventists, they have no eternal hell. அப்ப நித்திய சொர்க்கமும் இல்ல. Then no eternal heaven. அப்போ நித்திய சொர்க்கம் மாத்திரம், நித்திய நரகத்துல அப்ப யாரு? Only eternal heaven. Who's in eternal hell? அப்படிதான் இன்றைக்கு உபதேசம் பண்ணி மனுஷரை வஞ்சிக்கிறார்கள். That's how they preach doctrine and deceive people. நித்திய நரகம் உண்டு. There is a eternal hell. வெள்ளசிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டது. The white throne was established. தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. The judgment was given. அடுத்தது என்ன? Nextly what? முந்தின வானம் முந்தின பூமி ஒளிந்து போயிற்று. The former heaven and the former earth passed away. இல்லாமல் போயிற்று. There is no sea. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் முதல் 3 வசனம். Revelation 21 first 3 verses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்க 3 ஸ்தலங்களை குறித்து வாசிக்கிறோம். Here we read about 3 places. நித்தியம் ஸ்தாபிக்கப்படுகிறது. The eternity இந்த established. உலகம் முற்றிலுமாய் நீக்கப்படுகிறது. The world is entirely removed. முந்தின வானம் முந்தின பூமி ஒளிந்து போயிற்று. The former earth and the former heaven has passed away. சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. There is no sea. நித்தியம் ஸ்தாபிக்கப்படுகிறது. The eternity is established. யோவானாகிய நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். I, the John, saw the new city and new heaven. புதிய எருசலேமை கண்டேன். I saw the new Jerusalem. அந்த மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் இருந்தது. It was a bride prepared, adorned for her husband. நித்தியம் 3 பெரும் பிரிவாக காணப்படுகிறது. Eternity is 3 big groups. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவது புதிய பூமி. First of all, the new earth. அங்கே யார் இருப்பார்கள்? Who will be there? ரட்சிக்கப்பட்டவர்கள் புதிய பூமியில் The இருப்பார்கள். saved ones will be on the new earth. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 24 வசனம். Revelation 21:24. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. புதிய பூமியிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். They are found in the new earth. நீ ரட்சிப்பின் அனுபவத்தை மாத்திரம் அறிந்து அதிலே நிலைத்திருந்து மரிப்பாய் என்றால் If you உனக்கு know, புதிய பூமி. if you know only the salvation, and if you die in that, you will have new earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதிலேயும் கூட ராஜாக்கள் உண்டு. There are kings in that. அதென்ன? What is that? ரட்சிப்பில மேன்மையாய் ஜீவித்தவர்கள். The one who lived in the unique ரட்சிப்பை குறித்து salvation. பிரசங்கித்தவர்கள். The one who preached about salvation. ரட்சிப்புக்காக போராடினவர்கள். The one who fought for salvation. அவர்கள் ராஜாக்களாயிருப்பார்கள். They shall be kings. அந்த ராஜாக்கள் தங்களுடைய மகிமையை புதிய எருசலேமிலே கொண்டு வருவார்கள். Those kings will bring their glory to New ஆனால் Jerusalem. புதிய எருசலேமில் அவர்கள் தங்க முடியாது. They cannot dwell in New Jerusalem. இங்க உள்ள மகிமை அங்க கொடுத்துட்டு வந்துடணும். They will have to give the glory from here, there, and come அவர்கள் back. புதிய பூமியில ராஜாக்களா இருக்கிறபடியால் Because they are king in New earth, அவர்களுடைய மகிமையை அந்த புதிய எருசலேமிலே கொடுத்து விட்டு வந்து விட வேண்டும். they will have to give their glory to New Jerusalem and come back. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தது புதிய வானம். Nextly, new heaven. அவர்கள் யார்? Who are they? பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள். Old Testament என் saints. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாவிட்டால் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். There are many mansions in my father's house, otherwise I would have told you. அதுதான் புதிய வானம். That is new பழைய heaven. ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள். Old Testament saints. அதோடு சேர்ந்து இரத்த சாட்சிகள். With that, the martyrs. வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்திலேயும் In Revelation 7, வெளிப்படுத்தல் 15 அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால் if you read Revelation 15 chapter, இரத்த சாட்சிகளுக்கும் கூட அங்கு இடம் காணப்படுகிறது. even the martyrs have place there. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள இரத்த சாட்சிகளும் The martyrs of the Old Testament புதிய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள இரத்த சாட்சிகளும் and the martyrs of the New Testament, சகல இரத்த சாட்சிகளும் அங்கே காணப்படுவார்கள். all the martyrs will be found there. புதிய வானத்தில் அவர்களுடைய ஸ்தலம். That is the place. In the new heaven, they have their place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக புதிய எருசலேம். Nextly, the new தன் Jerusalem. மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் இருந்தது. It was prepared as a bride adorned for her husband. அதுதான் மகிமை அடைந்த சபை என்று வாசிக்கிறோம். We read- 19 அதிகாரம் 7 வசனம். In the 19th chapter, 7th chapter, we read, that is the church which is glorified. வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் Revelation 19. தேவனிட மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம். A holy city which has got the glory of God. அதுதான் புதிய ஏற்பாட்டின் சபை. That is the New Testament அதுதான் church. கிறிஸ்துவினுடைய மணவாட்டி. That is the bride of Christ. அதுக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called for that. நித்தியத்திலே நாம் புதிய எருசலேமாய் காணப்பட வேண்டும். In eternity, we should be New அவர்கள் Jerusalem. ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களானபடியால், Because they are the victorious saints. அவர்கள் மகிமை அடைந்த சபையானபடியால், Because they are the glorified church. அவர்கள் கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் காணப்படுவார்கள். They shall be bride to Christ. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது When we read Revelation 21 chapter, அந்த மணவாட்டியினுடைய
தகுதி அங்க சொல்லப்படுகிறது. The worthiness of the bride is said அந்த there. நகரம் எப்படி கட்டப்பட்டது என்று It சொல்லப்படுகிறது. is said how that city was built. விலையேறப்பட்ட கற்களினாலே அது கட்டப்பட்டது. By precious stones it was built. அதை என்னத்தை வெளிப்படுத்துறது? What that reveals? விலையேறப்பட்ட சுபாவத்தை உடைய பரிசுத்தவான்கள், Saints with precious character. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ ஜனம். People of God who are entirely அதான் sanctified. கிறிஸ்துவினுடைய மனவாட்டி. That is the bride of அது Christ. புதிய எருசலேமாய் காணப்படுகிறது. That is New அந்த Jerusalem. புதிய எருசலேமில் இன்னொரு இடம் உண்டு. There is another place in New Jerusalem. அதுதான் சீயோன் மேலே. That is Zion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுதான் சீயோன். That is Zion. அதுதான் நித்தியத்தில் உன்னதமான ஸ்தானம். That is the unique place in eternity. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது When we read Revelation 14 chapter, ஆட்டுக்குட்டியானவரோடு கூட சீயோன் மலையில் 144,000 பேர் நிற்க கண்டேன். with the lamb I saw 144,000 standing on Mount Zion. ஆட்டுக்குட்டியானவர் சீயோனிலே காணப்படுகிறார். The lamb is found on Zion. அவரோடு கூட நடந்தவர்கள் 144,000 பேர் அங்கே இருப்பார்கள். With them who walked there, with 144,000 will be அவர்கள் there. யார்? Who are they? அப்போஸ்தல பிரதிஷ்டையுடைய ஊழியக்காரர். They are the workers with apostolic consecration. ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றுகிற இவர்களே. They are the people who follow the lamb wherever it went. 14ஆம் அதிகாரத்தில் அவருடைய தகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. In the 14th chapter, the worthiness is said. பிதாவின் நாமமும் குமாரனுடைய நாமமும் அவருடைய நெற்றியில் எழுதியிருந்தது. The name of the Father and the Son has been inscribed on the forehead. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிதாவின் நாமம் என்று சொன்னார் என்ன? What does it mean? The name of the Father. நாமம் சுபாவத்தை வெளிப்படுத்துறது. The name reveals character. பிதாவின் சுபாவத்தை உடையவர்களாய் ஜீவித்தவர்கள். They are the people who lived with the character of the நெற்றியில் Father. எழுதப்பட்டது என்று சொல்லும் பொழுது When it is said it's written on the அதுக்கு forehead, மூன்று அர்த்தம் உண்டு. it has three meanings. கர்த்தருடைய ஊழியக்காரன் The servant of God, பிதாவின் சுபாவமுடையவனாக இருக்க வேண்டும். he must have the character of the Father. நெற்றி என்று சொல்லும் பொழுது When it is forehead, சுய சித்தத்தை வெளிப்படுத்துறது. it reveals self-will. சுய சித்தம் செய்யாமல் தேவ சித்தம் செய்தவர்கள். The people who did not do self-will and did the will of the மூன்றாவது Father. கர்த்தருடைய ஊழியக்காரன் Thirdly, the servant of God, பிதாவை சேர்ந்தவன். he belongs to the அவருடைய Father. நாமம் எழுதப்பட்டபடியால் அவரை சேர்ந்தவன். Because his name is written there, he belongs to him. குமாரனுடைய நாமம் என்று சொன்னால் என்ன? What does it mean? The name of the Son. குமாரனை வெளிப்படுத்துறது. What the Son reveals? முற்றிலும் கீழ்ப்படிதல். Entirely obeying. கீழ்ப்படிந்து குமாரனை போல் ஆக்கப்பட்டவர்கள். He is keep on obeying and become like the Son. கர்த்தருடைய ஊழியக்காரன் நெற்றியிலே பிதாவின் நாமமும் குமாரனுடைய நாமமும் காணப்படுகிறது. On the forehead of the servant of God, the name of the Father and the Son பிதாவை are found. போலும் குமாரனை போலும் தன்னுடைய ஊழியத்திலே ஜீவித்த பரிசுத்தவான்கள். The saints who lived like the Father and the Son. இன்னைக்கு பெந்திகோஸ்தார் சொல்லுவாங்க 7ஆம் அதிகாரத்தில் உள்ள 144,000 14ஆம் அதிகாரத்தில் 144,000 ஒன்றுண்டு. Today Pentecostal people will say what is said in the 7th chapter, the 144,000, and the 11th chapter, 144,000 are one. எல்லா பெந்திகோஸ்தார் அப்படித்தான் படிப்பிக்கும். All Pentecostal people will teach you like that. வெளிப்படுத்தல் இல்லை. They have no revelation about that. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கோத்திரத்திலே இருந்து 1,12,000 முத்திரை போடப்பட்டது. From every tribe in Revelation 7th chapter were sealed on their forehead. ஆட்டுக்குட்டியானவரை சிலுவையில் அறைந்த யூதர்களா ஆட்டுக்குட்டியானவரோட சீயோன் மேல நிக்க போறார்கள். The Jews who crucified the lamb, will they stand with the lamb on Mount Zion? அவர்கள் மகிமையின் தேவனை அறிந்திருந்தார்கள், ஆனால் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள் என்று இயேசு சொன்னார். பவுல் சொல்கிறார். Paul says if they had known the God of glory, they would not have crucified him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த யூதர்கள் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் அல்ல. These Jews are not in the translated body. 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதான தேவனுடைய ஊழியக்காரர், The servants of God who are mentioned in the 14th chapter, அவர்கள் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் தான் காணப்படுகிறார்கள். they are found in the translated body. யூதனுடைய நெற்றியிலே பிதாவின் நாமமும் குமாரனுடைய நாமமும் எழுதப்பட்டிருக்கிறதா? On the foreheads of the Jews is the name of the Father and Son. தேவனுடைய வசனங்களை தெரியாமல் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். Without knowing the word of God, they are deceiving the people. ஒரு மேகசினில் ஒரு பாஸ்டர் எழுதி போட்டிருந்தார், அப்படி நான் வாசித்தேன். In a magazine, a pastor had written like that. I have read நாங்கள் that. பேசுறது துருவதேசம் என்று அவர் சொல்லுகிறார். They say what we speak is erroneous doctrine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் விளங்காமல் தேவனுடைய வசனத்தை பகுத்தறிய முடியாமல் காணப்படுகிறார். Without understanding, discerning the word of God, they are found. 14ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? What is said in the 14th chapter? 144,000 பேர் ஆட்டுக்குட்டியானவரோடு சீயோன் மேலே நிற்க கண்டேன். 144,000 people with the lamb. I saw them standing on அவர்கள் Zion. யார்? Who are they? அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர். They are the servants of the 14ஆம் Lord. அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்தார். If you read the entire 14th அவர்களுடைய chapter, தகுதி அங்க சொல்லப்படுகிறது. that the worthiness is said there. முதலாம் நூற்றாண்டிலிருந்து From the first century, 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும், from the 20th up to கர்த்தருடைய வருகை 20th, வரைக்கும் till the coming of the Lord, அப்போஸ்தல பிரதிஷ்டையோடு ஜீவித்த பரிசுத்தவான்கள் saints who lived with apostolic consecration, அவர்கள் சீயோன் மலையிலே காணப்படுவார்கள். they shall be found on Mount Zion. பைபிள் எடுத்து நடந்து பிரசங்கம் பண்ண எல்லா ஊழியக்காரும் அல்ல. Not all the workers who walk with the Bible and preach. இன்றைக்கு எல்லாரும் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணி தங்களே ஊழியக்காரர் என்று சொல்லுகிறார்கள். Everyone take Bible and preach and claim they are also ஆனால் workers of God. சீயோன் மலையில் நிற்கிறவர்கள் யார்? Who will stand on Mount Zion? ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களே. They are the ones who follow the Lamb wherever it went. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த தகுதி அடைந்தவர்கள் மாத்திரம்தான்
Only the people who attained the worthiness. அவர்கள் பிரதிஷ்டையினால் அந்த தகுதி By அடைந்திருக்கிறார்கள். consecration they have attained this அவர்கள் worthiness. உன்னத ஜீவியம் செய்தபடியால் Because they did heavenly life, நித்தியத்தில் அவர் உன்னதத்தில் காணப்படுவார்கள். in eternity they will be found in a high ஆனால் place. அவரோடு சேர்ந்து சபை காணப்படுகிறது. With them the church is found. சிலர் விளங்காம சொல்லுவாங்க 144,000 பேர் மாத்திரம் தானே அப்பொழுது பரலோகத்துக்கு போவாங்க. Some people without understanding they will say only 144,000 will go to heaven. 144,000 பேர் மாத்திரம் தானே மனவாட்டி. Only 144,000 people are bride. நீங்க என்ன இப்படி எல்லாம் போதிக்கிறீங்க? Why are you teaching நாங்க like அப்படியா that? போதிக்கிறோம்? Are we teaching நாங்க like that? சொல்றது நீங்க கவனமா கேட்காம செவிடனா இருந்துட்டு கண்ட எல்லாம் சொல்றேன். Without listening properly you speak anything you like? நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? What do we say? 144,000 பேர் என்று சொன்னால் 144,000 people, பிரதிஷ்டையுடைய தேவனுடைய ஊழியக்காரர். consecrated servants of God. புதிய எருசலேம் என்று சொன்னால் New Jerusalem means 1500 மைல் நீளம் அகலம் உயரம். 1,500 cubic length, breadth and height. Miles. 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 1500 மைல் தூரம் சொன்னா இங்க இருந்து டெல்லி வரைக்கும் இருக்குமா? எவ்வளவு? 1,500 miles means how many, from here to where? இங்க இருந்து டெல்லி வரைக்கும் நீளம் அகலம் உயரம் உள்ள நகரத்தில் எத்தனை பேர் வசிக்கலாம்? In the from here to Delhi, the length, breadth and height, how many people can live? விளங்காம சொல்லாதீங்க. Without understanding, don't have. 144,000 பேர் என்று சொன்னால் பிரதிஷ்டையுடைய ஊழியக்காரர் மாத்திரம். 144,000 means consecrated servants of God. அதே வேளையில புதிய எருசலேம் என்று சொன்னால் 1500 மைல் நீளம் அகலம் உயரம் உள்ள நகரம். Then New Jerusalem means with 1,500 miles length, breadth and height. அவர்கள் யார்? Who are they? அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி ஜீவித்து பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய சபை. They are the people who lived according to the doctrine of apostles. அல்லாவிட்டால் சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண் குழந்தை. Or the male child which was caught up to the throne. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நித்தியம் 3 பெரும் பிரிவாக பிரிக்கப்படுகிறது. Eternity is divided into big புதிய three பூமி, புதிய வானம், புதிய எருசலேம். New earth, new heaven, New அதே Jerusalem. வேளையில புதிய எருசலேமில் சீயோன் காணப்படுகிறது. At the same time in New Jerusalem, Zion is அதனால found. தான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் முன்னுக்கு வாருங்க. Therefore people who are called for the ministry, come forward. ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தால் விசுவாசியாக போகாதே. If you have a call for ministry, don't go as a believer. எத்தனை பேருக்கு ஊழியத்துக்கு வர இஷ்டம் இல்ல? Many don't want to come for the ministry. ஊழியத்துல வந்து பாடறிவித்தால் கிறிஸ்துவோடு கூட சீயோனில காணப்படுவார். If you come to the ministry and suffer, you will be found with Christ in Zion. அதே வேளையில் ஜெயிச்சு வெஞ்சுகிற தேவஜனங்கள் புதிய எருசலேமாய் விளங்குவார்கள். At the same time, the people of God who are doing overcoming life, they will be New அதே வேளையில் Zion. ஒருவர் நரகத்துல காணப்படுவார். At the same நரகம். time, one group will be in the hell. பிசாசும் அவனோடு சேர்ந்த தூதர்கள். The devil and the angels with him. அவிசுவாசிகள் அருவருப்பானவர்கள். Unbelievers and filthy people. அவிசுவாசிகள் எல்லாம் அங்கதான் இருக்கும். All the unbelievers will be there. அருவருப்பானவர்கள் எல்லாம் அங்கதான் இருக்கும். All the abominable will be there. பின்மாற்றக்காரன் எல்லாம் அங்கதான் இருக்கும். The backsliders will be there. சில பேர் பின்மாறி போனாலும் கூட சொல்லுவாங்க, பாருங்க நான் எப்படி ஊழியம் செய்றேன் பாருங்க. Even some people when they backslide, they'll see how mightily I am ஆமா working. ஊழியம் செய்து அங்கதான் போவாங்க. By doing the ministry, you will only go there. பின்மாற்றக்காரனை பரலோகத்துல கொண்டு வைக்க முடியாது. Backslider cannot be taken to heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுவும் கூட நித்தியமாய் காணப்படுகிறது. That is also eternity, நித்திய நரகம். eternal hell. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு that you may be holy and unblameable உலக in love. தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். Before the foundation of the world, the Lord chose அந்த us. நோக்கம் இப்பொழுது நிறைவேற்றது. That purpose is fulfilled now. நித்தியம் ஸ்தாபிக்கப்படுகிறது. Eternity established. நீங்கள் ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாய் புதிய எருசலேமாய் சீயோனாய் காணப்படும்படி You அழைக்கப்பட்டீர்கள். are called as the overcoming saints, New Jerusalem and New Zion. ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள் இன்றைக்கே ரட்சிக்கப்படும்படிக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. Therefore, who are not saved, commit yourself to be saved உங்களுடைய today. பாவ ஜீவியத்தை விட்டு விடுவாயாக. Give up your sinful life. ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் இன்றைக்கே கீழ்ப்படிய ஒப்புக்கொடுப்பாயாக. If you are not obeyed to the truth of baptism, obey today itself. சிறைச்சாலையின் அதிபதிக்கு ஸ்நானத்தை குறித்து பேசினபோது When to the jailer it was spoken about the அன்றைக்கு baptism. ராத்திரியிலே ஞானஸ்நானம் எடுத்தான். That night itself he took baptism. தண்ணீர் இங்க நிரப்பி வச்சிருக்குது, வந்துரு நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். We are full of water here. Come, I will give you baptism. ஞானஸ்நானம் எடுத்து வீட்டுக்கு போ. Take baptism and go home. ஞானஸ்நானம் எடுக்காமல் இன்றைக்கு ரவிலே செத்து போனா எங்க போவாய்? Tonight if you die without baptism, where will you go? ஞானஸ்நானம் தேவனுடைய ஆலோசனை. Baptism is counsel of God. பெந்தேகோஸ்து உபதேசம் அல்ல. It's not the doctrine of Pentecost. கர்த்தருடைய வசனம். The word of God. நீ அதை மாற்ற முடியாது. You cannot change it. பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். You will have to receive Holy Spirit. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் நீ நிலைத்திருக்க வேண்டும். You will have to abide in the doctrine of apostles and உன்னுடைய fellowship. ஐக்கியத்தை நீ எங்க வைத்திருக்கிறாய்? Where you have kept your நான் ஏதோ ஒரு சபையில் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு நான் வஞ்சித்து கொள்ளாதே. Don't deceive yourself saying I am in some church. உண்மையான அப்போஸ்தல ஊழியக்கார கடைசி காலத்தில் கர்த்தர் எழுப்பி The இருக்கிறார். Lord has raised two apostolic ministers in the last days. உன்னுடைய பரிபூரணத்துக்காக அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். For your perfection they are ministering. அவர்களுடைய உபதேசத்தோடு நீ ஐக்கியப்பட்டுக்கொள். You will
have to have a unity with their doctrine. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் காணப்படு. You better be totally sanctified. ரட்சகராகிய கிறிஸ்து வெளிப்படப் போகிறார். Christ the Savior is going to அவர் appear. வெளிப்படும் போது அவருடைய சன்னிதானத்தில் நீ காணப்பட வேண்டும். When he appears, you will have to be found in his presence. அவருடைய சன்னிதானத்தில் நீ காணப்படுவாய் என்றார். If you are found in his presence, நித்தியத்திலே நீ புதிய எருசலேமாய் மாறுவாய். in eternity you will become New அவருடைய Jerusalem. மனவாட்டியாய் நீ Knowledge about that till ஆனால் today. இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உன்னோடு பேசுகிறார். Today the Lord the God is speaking to you. கல்வாரியிலே கிறிஸ்து மரித்த நோக்கம் உன்னிலே நிறைவேற்றப்படட்டும். The purpose of Christ having died on Calvary may be உலக fulfilled. தோற்றத்துக்கு முன்னே தேவன் உன்னை குறித்து கொண்டதான நித்திய நோக்கம் உன்னிலே நிறைவேற்றப்படட்டும். Let the purpose of God before the foundation of the world concerning you may be அன்பில் fulfilled. பரிசுத்தமுள்ளவனும் குற்றமில்லாதவனுமாய் இருப்பதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். We were chosen that we may be holy and blameless in கர்த்தராகிய life. தேவன் காலாகாலங்களாய் மனுஷனை சந்தித்து From season to season the Lord met the man. கடைசியாக குமாரன் மூலமாய் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி In the end through the Son he revealed himself. அந்த அனுபவத்துக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறார். He brings us into that experience. ஆனபடியால் இந்த மேலான அனுபவங்களை நாம் அடைந்து Having attained all this unique நம்முடைய experience, ரட்சகரை சந்திக்கும்படி நம்முடைய ஜீவியத்தை ஆயத்தப்படுத்துவோம். let us prepare ourselves to meet our Savior. பரலோகத்தில் ஒரு மூலை கிடைச்சா போதும் என்று சொல்லாதீங்க. Don't say if I get a corner in heaven it's enough. ஒரு ஆள் எனக்கு ஒரு நாள் சொல்றாரு, பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா அதன்படி எல்லாம் நம்மால ஜீவிக்க முடியாது, அந்த பரலோகத்தில் ஒரு மூலை எனக்கு கிடைச்சா போதும். One day a person told me, Pastor, I cannot live what all you say. If I get a corner in heaven that's enough for me. அங்க ஒரு மூலையும் இல்லையே. No corner there. எந்த மூலையில் உன்னை கொண்டு வைக்கலாம்? Which corner you can be kept? புதிய பூமிக்கு ஒரு தகுதி, For new earth worthiness, புதிய வானத்துக்கு ஒரு தகுதி, a worthiness for new புதிய heaven, எருசலேமுக்கு ஒரு தகுதி, and for New Jerusalem, சீயோனுக்கு ஒரு தகுதி, and a worthiness for Zion, நரகத்துக்கு ஒரு தகுதி. and a worthiness for hell. எல்லாத்துக்கும் தகுதி உண்டு. For everything you have a worthiness. எந்த தகுதியை நீ ஏற்றுக்கொள்ள போறாய்? Which worthiness you are going to accept? பரலோகத்துல மூலை போதும் என்று சொல்லி உன்னை வஞ்சிக்காத. Don't deceive yourself saying corner is ஓ, enough in heaven. என்னோட சபை நான் விட மாட்டேன். I will not give up my church. என்னோட தாத்தா போன இடத்துக்கு நான் போனா போதும். If it's enough if I go to my என் பாட்டனாரு grandfather, போன இடத்துல போனா போதும். if I go to my great என் grandfather, பாட்டனாரு சாகும் போது கூட வெத்தலை பாக்கு போட்டு தான் செத்தார். when my great grandfather died with chewing, அவர் எங்க போயிருப்பாருதோ? where he would have gone, he would have gone there. அங்கத்தானே அவர் போயிருப்பார். He would have gone there. ஓ, என்னோட தாத்தாவும் பாட்டனாரும் போன இடத்துல போனா போதும் என்று உன்னோட தாய் சபையை கட்டி அழுது கொண்டே